மார்ட்டின் என் நண்பர்ன்றாரு. யாரு? ஏவா வேலு. இவரு என்னன்னா எங்க மாமனார்ன்றாரு. அவங்க அப்பா என்ன, டேய் மொத்த தேர்தல பத்தியுமே ஃப்ராடு பண்ண பிஜேபி கட்சி கொண்டு வந்தது. மாமா குடுத்தாரா? அப்பா வாங்குனாரா? என்று 2 பேரும் பேசுவாங்க. வாங்குனது தப்புன்னு யாராவது பேசியிருக்காங்களா? சரி, இவங்க 2 பேரையும் விட்டுருவோம். அங்க இன்னொரு கட்சி இருக்குல்ல. நேரு யார் தெரியுமா? இவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்குன்றாரு. ஏவா வேலுக்கு இவ்வளவு இருக்குன்றாரு. எப்ப செங்கோட்டையன் யாரு? சாதாரண ஆளா? அவரு எவ்வளவு 100 ஏக்கர் வச்சுக்கிறாரு. எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க. ஒரு சட்டமன்றத்துல இவ்வளவு அமைச்சர்களுக்கு வந்து நான் வந்து அவ்வளவு மாடு வச்சுக்கிறேன், இவ்வளவு ஆடு வச்சுக்கிறேன், இவ்வளவு கோழி வச்சுக்கிறேன், இவ்வளவு நிலம் வச்சுக்கிறேன், அங்க கறக்கிற பால்ல தான் காபி போட்டு குடிப்பேன். பெருமையா பேசுறாங்க. இது ஒரு அவமானமா பேசணும். நீ வந்து என்னன்னா உன் சொத்தை பேசுறது இல்லையா உன் சட்டமன்ற உறுப்பினோட லட்சணம். கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு அந்த சட்டமன்றத்துல இல்லாதவனுக்காக நான் எப்படி குரல் கொடுக்குறேன் என்பதுதான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இதுவா இருக்கும். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, நிலப்பிரபுக்கள்லாம் முதலெல்லாம் கூடி நான் எப்படி மாப்பிள்ள இருக்கிறேன், நீ மாமா எப்படி இருக்கிற அப்படின்னு பேசக்கூடிய இடமா தமிழ்நாடு சட்டமன்ற விவாதம் வந்து இன்னைக்கு வந்து மாறி இருக்குது. தொகுதி மறுவரை ரொம்ப சீரியஸான பிரச்சனை. அது தமிழ்நாட்டை மட்டும் பாதிக்கிறது இல்லை. திமுக இதில் கட்டாயம் கலந்துகிட்டு இருக்கணும். நீங்க தவைக்க அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. ஆர்எஸ்எஸ் ஒரு அழுகுனி பயலுக. ஆர்எஸ்எஸ் பாஜக முன்னெடுக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையின் மூலியமாக இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை, இந்திய ஆன்மாவையே அழித்தொழிக்கக்கூடிய செயலுக்கு எதிராக ஒருங்கிணைய வேண்டிய ஒரு மிக முக்கியமான கட்டம் இருக்கு. இன்னொரு முறை தாங்கள் இந்தியா முழுவதும் வெற்றி பெறவில்லை என்றாலும் தாங்கள் விரும்புவதை செய்வதற்கு உண்டான முறையில் இதையெல்லாம் ரீட்ரா பண்றது தான் அவங்களுடைய நோக்கம். நமக்கு தான் பார்லிமெண்ட், நமக்கு தான் எம்பி தரும். பார்லிமெண்ட்டுக்கு எம்பி கிடையாது, மக்களுக்கு தான் எம்பி. அப்போ நீ பங்களாவை கட்டி வச்சுட்டு, கட்டடத்தை கட்டி வச்சுட்டு நீ வந்து ஆள் வேணும் கேட்டால் எந்த ஆட்டெல்லாம் சரிப்படாதுப்பா. விவசாய கூலி தொழிலாளருக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பும் இல்லாமல் அவர்கள் வந்து அத்து கூலிகளுக்கு நகரத்தில் வந்து ஆட்டோ ஓடுறது, கார் ஓடுறது, ஊடு இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடக்கிறது, ஆட்டோ ஓட்டிட்டு ஆட்டோவிலே படுத்து கிடக்கிற ஒரு சூழல் இருக்குது. இடதுசாரிகள் இல்லை என்றால் 100 நாள் வேலை இல்லை, அந்த சட்டமே இல்லை. ஒரு பக்கம் சோறை பறிக்கிறான், இன்னொரு பக்கம் அவனுடைய வேலையை பறிக்கிறான். ஒரு திட்டத்தை நான் மாற்றி அமைக்கிறேன், மேம்படுத்துகிறேன் என்று சொன்னால் அதை அழிக்கப் போகிறார்கள் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம். திட்டத்தை மட்டும் இல்லை, நாட்டையுமே நீங்கள் இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வேளாண் இப்போ எல்பிஜி சிலிண்டர் வருது. சிலிண்டர் ஃபில்லிங் பார்த்தா செங்கல்பட்டில் அங்கே சிலிண்டர் ஃபில்லிங் ஸ்டேஷன் எப்படின்னா உள்ளேருந்து வரும், சிலிண்டர் தூக்கி 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 போடுவோம். ஆமாம், போட்டு லாரியில் போவோம். தூக்கி இவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு சிலிண்டர் தூக்கி போட்டால் கை எவ்வளோ ஆகும்? நீங்கள் ஒரு 25லேருந்து 35 வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும். அப்புறம் ஷோல்டர் உழுந்து போடும். அவனை நேந்திர கூலி, அவனுக்கு வந்து தினசரி கூலி கொடுத்து ஏமாத்துறானுங்க பாவீங்க. தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறிய மாநிலம், கல்வியில் முன்னேறிய மாநிலம், ஹியூமன் டெவலப்மெண்ட் ஐரோப்பா நாடுகளை ஒப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம முன்னேற்றணும். ஆனால் இந்த மாநிலத்தில் ஒழுங்காக சட்டத்தை பாதுகாக்கிறது வக்கு இல்லைங்க. ஒரு குழந்தை தொழிலாளி வச்சு உழைப்பு சுரண்டுறான். திருவள்ளூர் மாவட்டத்தில் தலைமைச் செயலருந்து பக்கத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி இல்லை. இது நாடா? இது என்ன நாகரிகமா? அது அவங்களுடைய ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கு, வயசா மாத்திரக்காக. இப்போ இந்த பிள்ளைங்க அங்கே போகும்போது இந்த ஆதார் கார்டு செல்லாதுன்னு, பாவிகளா நம்முடைய பிள்ளைகள். ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னு சொன்னால் உங்கள் நினைவில் என்ன வந்து நிற்குது? சோசலிசம் இல்லையே மரணம். நாங்கள் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், முடியல தருவாயில் இருக்கியா, அதை கெடுக்கிற பாவியா இருக்கியா, நீ கொடுத்தனா நான் வந்து உனக்கே ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்டா. அமெரிக்காவில் பாதிக்க போகிறதுக்கே நாங்கள் பண்ண முடியும். நீங்கள் மார்க்ஸ் அதை சொன்னார்ல, தொழிலாளி வர்க்கம் இதர எல்லா வர்க்கங்களையும் ஒடுக்குமுறையிலிருந்தும் சுரண்டலிலிருந்தும் நிரந்தரமாக விடுவிப்பதன் மூலமே தன்னுடைய விடுதலையை நிரந்தரமாக்கி கொள்ளும். அவருடைய சுருட்டில் கூட குண்டு வச்சு கொடுத்தானுங்க, ஸ்விம்மிங் பூலில் கொலைப்படுறதுக்கு முயற்சி எடுத்தானுங்க. ஆனால் எல்லாத்தையும் வந்து எதிர்கொண்டு ஒரு ஒரு ரெவல்யூஷனரி ஆப்டிமிசம் வந்து சாவர வரைக்கும் வந்து காஸ்ட்ரோ கிட்ட இருந்து. இதெல்லாம் செஞ்சவங்க யாரு? அமெரிக்க ஏகாதிபத்தியம். உலகின் மிக பழமையான ஜனநாயகம். ஆமாம், அவங்க இருந்து எவனாவது வந்தா உலகின் மிக பழமையான ஜனநாயகம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஊரில் இருக்க ஆளை 100கணக்கான முறை கொல்றதுக்கு எப்படியெல்லாம் கொள்ளணுமோ அப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. காஸ்ட்ரோன்னு ஒரு தடவை நீங்கள் அந்த பேரை உச்சரித்து பாருங்கள். வரலாறு அவனை எப்படி விடுதலை செய்தது என்பதை ஒரு முறை வாசித்து பாருங்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, நாடு முழுக்க மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக தொகுதி வரையறை வந்து விவாதமாக இருக்கின்றது.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தொகுதி மறுவரையை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். கடந்த திமுக ஆட்சி காலத்திலே தொகுதி மறுவரையை நாங்கள் முழுமையாக எதிர்ப்போம் என்று திமுக பேசியது. சட்டமன்றத்தில் பேசினார்கள். தென் மாநில முதலமைச்சர்கள் கூட்டமெல்லாம் நடத்தப்பட்டது. இப்போ தாவேக அரசாங்கம் வந்த பிறகு இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுன்ற கோரிக்கை முன் வந்திருந்த சூழல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் வைத்து தமிழக முதலமைச்சர் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார். அதுல தொகுதி மறுவரை எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, தொகுதி மறுவரை ரொம்ப சீரியஸான பிரச்சனை. அது தமிழ்நாட்டை மட்டும் பாதிக்கிறது இல்ல. இந்தியாவினுடைய எதிர்கால அரசியல், சமூக வாழ்க்கையை பாதிக்க போற பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன். ஒண்ணு, கடந்த ஆண்டு இப்படி சொன்னபோது திரு மு.க. ஸ்டாலின் அப்போ பிரதமர் பேசுறாரு. பேசும்போது இவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டார். கட்சிகளின் கூட்டத்தை கூட்டுறது தான் சரியானது. எம்பிக்கள் மட்டும் கூப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, எம்பிக்கள் இல்லாத கட்சிகள் அவங்களுடைய கருத்தை என்ன சொல்லுவாங்க? அக்காமடேட்டிவாக இருக்கணும்ல. இப்போ நீங்கள் 39 பேரை கூப்பிட்றதுக்கு பதிலாக 39 கட்சிகளை கூப்பிட்டுருந்தீங்கன்னா, அதுக்கு இட் வில் ஹேவ் அரசாங்கத்துக்கு எப்போதுமே அவங்க நினைக்கிற கருத்தை அவங்க சொல்கிறதுக்கான அதிகாரம் எப்போதுமே இருக்குது அல்டிமேட்டாக. பட் என்ன பிரச்சனைனா, நிறைய இன்புட் கிடைக்கும். நீங்கள் எப்போதுமே இந்த சிறுபான்மையினுடைய சிறுபான்மைங்கிறது நான் எண்ணிக்கை சிறுபான்மையவே சொல்கிறேன். அந்த கருத்துக்கள் எங்கேயுமே ரீச் ஆகாது. அப்போ நீங்கள் ஒரு பொது வெளியில் இவ்வளோ பேர் இருக்கும்போது வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற பகுதிகளுக்கு அது அவங்களுக்கு கேட்குறது மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் ரீதிங்கிங் கூட வரலாம். இதுவரை யோசிக்க. எனவே கட்சிகளை அழைப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. நம்பர் 1. அதை தாவேக அரசாங்கம் அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2வதாக திமுக இதில் கட்டாயம் கலந்துக்கிட்டு இருக்கணும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஆலோசனை கூட சொல்லியிருக்கலாம். அதிமுகவும் கலந்துக்கல. அதான் அதிமுக கலந்துக்கல, பாமக கலந்துக்கல. லோக்சபாவில் 22 எம்பிக்கள், ஒட்டுமொத்தமாக 30 எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இதில் ஏன் நீங்கள் தாவேக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் இது தமிழ்நாட்டினுடைய நலன், இந்தியாவினுடைய நலன் 2யும் சேர்த்து பார்க்கும்போது கலந்து கொள்ள வேண்டியது அவசியம். திமுக அதை கலந்துருக்கணும். இப்போ நம்ம மாநில செயலாளர் கூட அப்படி ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தார். நீங்கள் கலந்துக்கங்க. அப்போ அதிமுக கலந்துக்கிறது மாதிரியான அபிப்பிராயம் தான் இருந்தது. வேற யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்கிற அபிப்பிராயம் இல்லாதனால அவர் திமுகவுக்கு அந்த கோரிக்கையை வச்சிருந்தார். இப்போவும் கூட திமுகட்ட நீங்கள் 2 விஷயங்களில் எப்போதுமே எல்லா கட்சிகளும் முடிந்த அளவு ஒற்றுமையாக குரல் கொடுப்பது அவசியம். ஒன்று, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு நடவடிக்கையால் தமிழ்நாடு பாதிக்கப்படும் என்கிற போது அதில் ஒரு ஒற்றுமை. 2வது, வேறு ஒரு மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த நேரத்திலையும் நீங்கள் அப்படி கலந்துக்கிறது என்பது எல்லாரும் ஒரு ஒத்த கருத்தில் பேசுகிறது. நீங்கள் இதில் தான் டி.கே. சிவகுமார் நம்ம தண்ணி கேட்குறோம், டிஸ்ட்ரெஸில் கேட்குறோம், ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. இது 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 என்னன்னா, நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையாங்கிறது இல்லை, அது என்ன மெசேஜை உங்களுக்கு வெளியே சொல்லுது அப்படிங்கிறது. தொகுதி மறுவரையறை என்பது தவிர்க்கவே முடியாது. ஆனால் என்ன பிரச்சனை இப்போ எழுதுன்னா, ஓகே இப்போ விட்டுருங்க. இப்போ நீங்கள் நாடாளுமன்றத்தில் நம்ம விவாதிக்கிறதுக்கு 100 நாளாவது கூட்டணும்னு சொல்கிறோம் வருடத்திற்கு. அப்படி 100 நாள் சட்டமன்றமும் கூடுறதில்ல, நாடாளுமன்றமும் கூடுறதில்ல. ரைட். அப்புறம் இந்த 100 நாளில் இப்போ 543 பேர்லேயே பேசவே பேசாத ஆட்கள் கூட இருக்கும். இப்போவே எதிர்க்கட்சிகள் போதுமான நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது 1.5 மடங்காக மாறும்போது இவங்களுக்கான நேரம் என்பது 3ல் 1 பகுதி குறைந்து போகுது. இப்போ பேசுகிறதுக்கே 3ல் 1 பகுதி குறைந்து போயிடும். அப்போ இது ஒரு அம்சம். இதையும் கணக்கில் எடுத்துக்கணும். வரம்பின்றி போகவே முடியாது அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது. 2வது சீரியஸான விஷயம், இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையும். தென் மாநிலங்களை சொல்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு நியாயமான கவலை. ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு இன்னொரு கவலை இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுன்னு ஒன்று சொல்கிறார் இந்த மக்கள் தொகை சார்ந்து பேசுகிற நிபுணர்கள். இப்போ இந்தியாவில் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுங்கிறது 2.1. அதாவது ஒவ்வொரு பெண்ணும் 2.1 குழந்தை பெற்றால்தான் இறப்புக்கு தகுந்த மாதிரி இந்த பிறப்பும் இருக்கும், 2ம் சரிசமமாக இருக்கும். அதாவது மக்கள் தொகை அதிகரிக்காமலோ குறையாமலோ இருந்தால்
அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ நமக்கு ஒரு அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இந்த 2.1க்கு பதிலாக இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 1.3. அப்போனா என்ன அர்த்தம்னா ஒரு பக்கம் நம்முடைய மக்கள் தொகை என்பது குறையும், இன்னொரு பக்கம் என்னன்னா மூத்த குடிமக்கள் அதிகமாக இருப்பாங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா உழைக்கும் பகுதி இருக்கு இல்லையா, அதனுடைய எண்ணிக்கை சுருங்கி கொண்டே வரும். ஆனால் இது எல்லாத்தையும் எதன் அடிப்படையில் செஞ்சோம்? இந்தியா முழுவதும் சேர்ந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக செஞ்சோம். அதனாலேயே ஒரு மாநிலம் பாதிக்கப்படும் என்பது ரொம்ப சீரியஸான விஷயம். இதனால தான் 76ல் இந்திரா காந்தி என்ன ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து 71 மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த ரேஷியோ கணக்கிடப்படும் என்று சொன்னாங்க. இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, 11வது ஃபினான்ஸ் கமிஷன் வரை என்ன இருந்ததுன்னா வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் தான் நிதி பங்கீடு என்பதே இருந்தது. 100% மக்கள் தமிழ்நாட்டில் ஓகே 6% இருக்குன்னா 6% அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக நிறைவேற்றிய மாநிலங்கள், அதாவது அரசாங்கம் எடுத்து ஒரு நிலைப்பாட்டை அமல்படுத்தியதன் காரணமாக அவங்களுக்கு இழப்பு தண்டனை என்பது மாதிரி வரும்போது அது சீரியஸான பிரச்சனையாயிடும். ஸோ இதனால தான் இது முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை பார்க்க வேண்டியது. இப்போ இது வந்து ஒரு பக்கம் நீங்க சொன்னது போல மக்கள் தொகை சார்ந்த பிரச்சனை, நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு வந்து ஒழுங்காக வந்து முன்னெடுத்து தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடியது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறையும், தென் மாநிலம் குறையும். உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலான ஒரு எண்ணிக்கை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 40% ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்களுக்கே ஒரு 40 எண்ணிக்கை உயருதுன்னா, உத்தரப்பிரதேசத்துக்கே வந்து ஒரு 69 இடங்கள் வருதுன்றத சுட்டி காண்பிக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை. ஆனா இன்னொரு இடத்த நம்ம இதை பார்க்க வேண்டியதுன்னா, ஏன் இதில் பாஜக இவ்வளோ தீவிரமாக ஆர்வம் காட்டுறாங்க? ஒரு பக்கத்தில் என்னென்ன ஒரு ஊடகங்களில் கூட ஒரு போயிட்டு இருக்குது, திமுக அந்த சைடு போனாலும் போகலாம், இல்லை நம்ம வந்து பஞ்சாப்ல இவங்கள என்ன கட்சி அது? அகாலிதள்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்படி வந்து பிஹைண்ட் த சீன்ல வந்து பிஜேபி வந்து இந்த டீலிமிட்டேஷன் பில்ல வந்து சக்சஸ் ஆவறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னும்போது, அப்போ ஃபேர் டீலிமிட்டேஷனா இல்ல நோ டீலிமிட்டேஷனான்ற ஒரு கொஸ்டின் எழுப்புது. அப்போ கேள்வி எங்க வருதுன்னா, பாஜக முன்னெடுக்கிறது ஒரு மிக முக்கியமான சிக்கல் என்னன்னா, அவர்கள் வந்து இந்த தொகுதி மறுவரை மூலியமாக செய்யக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் என்ன உருவாக்க போறாங்கன்னா, இஸ்லாமியர் வாக்குகள் அல்லது சிறுபான்மையினர் மக்கள், மத்த சிறுபான்மை மக்கள் எண்ணிக்கை அவங்க தீர்மானிக்கக்கூடிய தொகுதியா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சீர்குலைத்து, கிட்டத்தட்ட சிறுபான்மை மக்கள் வந்து எந்த விதமான நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மூலியமாக அவங்களுடைய வாக்குக்கு எந்த மதிப்பும் இல்லாம இழக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய மதவெறியை தான் பாஜக வந்து பின்னணி வைத்திருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல 2020ல அவங்க அப்போ வந்து 6 தொகுதிய வந்து இன்கிரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல பார்த்தீங்கன்னா, 6 தொகுதியில ஏத்துனாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் வந்து வாக்களித்து ஜெயிக்க முடியாதபடியில வந்து தொகுதிய கொண்டு வந்தோம்னா, 5 தொகுதியில வந்து பிஜேபி ஜெயிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே வந்து பட்டவர்த்தமா பார்த்து கொண்டிருக்கின்றோம் அஸ்ஸாம். அஸ்ஸாம் டீலிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் வந்து ஒரு 35 தொகுதிகள்ல சிறுபான்மை கிட்டத்தட்ட அவங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்த இடத்துலன்னா குறைச்சு முடிக்கிறாங்க. இப்போ கடந்த தேர்தல்ல வந்து சிபிஎம் உடைய ஒரு எம்எல்ஏ தோத்ததுக்கு காரணம்னா, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் வாக்குகள் வந்து என்னன்னா, வாக்களிக்கிறதுக்கூடிய இடத்த தொகுதிய வந்து மறுவரையில காலி பண்ணதுனால இஸ்லாமியர் வாக்கும் இல்லை, சிபிஎம்முக்கு வலுவான பகுதியவே முடிச்சுட்டாங்க. அப்போ இது இங்க வந்து தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னா, டீலிமிட்டேஷன்னா வந்து மக்கள் தொகைக்கான நம்பலாம் வந்து குறைச்சிட்டோம்பா. எனவே நம்பலாம் காலியாக போறதுக்காக ஒரு திட்டம் போடுறாங்கப்பா. எனவே ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் போடுறாங்க. ஆட்டம் அங்க கிடையாது. ஆனா ஆர்எஸ்எஸ் ஒரு அழுகுனி பயலுக. அவன் என்ன முடிவு பண்றான்னா, இந்தியாவையே வந்து என்னன்னா, இந்துத்துவா எனக்கூடிய அந்த கோட்பாட்டின் கீழ கொண்டு வருவதற்கான ஒரு தொகுதி மறுவரையை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து அரசியல் கட்சிகளும், நீங்க எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் பாஜக எதிர்ப்ப பேசுனா நீங்க காலியாயிடுவீங்க. இன்னைக்கு பல அரசியல் கட்சிகள் வந்து என்னன்னா, ஏன் பாஜக எதிர்ப்ப தூக்கி பிடிக்கிறான்னா, தமிழ் நிலப்பரப்புல வந்து உழைக்கும் மக்கள், மதச்சார்பற்ற இயக்கங்கள், சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லாம் போராடி ஒரு மதச்சார்பற்ற வெளிய உருவாக்கி வச்சிருக்கோம். அதற்கு மேல இருந்தா நீங்க ஓட்டே பெற முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த இடத்துல இருந்து நீங்க பிஜேபி எதிர்ப்புன்னு மட்டும் பேசிட்டு மேலோட்டமா பேசுனா, அது வந்து உதவியா இருக்காது. ஆர்எஸ்எஸ், பாஜக முன்னெடுக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையின் மூலியமாக இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை, இந்திய ஆன்மாவையே அழித்தொழிக்கக்கூடிய செயலுக்கு எதிராக ஒருங்கிணைய வேண்டிய ஒரு மிக முக்கியமான கட்டாயம் இருக்கு.
ஆனால் தான் நீங்க கூட சொன்னீங்க, தாவேக அரசாங்கம் கூட்டுனதுல வந்து திமுக, அதிமுக பங்கேற்கணும். நமக்கு என்ன ஒரு இது இருக்குது. நம்ம மாநிலம், அங்க போயிட்டு உங்க எதிர்ப்ப பேசுங்க. அந்த கூட்டத்துல கூட்டிட்டு நீங்க வந்து அனைத்து கட்சியும் கூட்டணும்னு சொல்லிட்டு திமுக பேசணும், அதிமுக பேசணும். ஏனென்று சொன்னால், இது கட்சி சார்ந்த பிரச்சனை இல்ல. இந்த ஐடியா ஆஃப் இந்தியா என்றவுடைய இடத்தை சீர்குலைக்கக்கூடிய இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் போயிட்டாங்கன்ற கூடிய ஒரு மிக முக்கியமான அபாயம் உருவாயிருக்கின்றது. இத வந்து நாடு தழுவிய அளவுல இந்த எதிர்ப்பு இயக்கங்கள் எப்படி உருவாகும்னு பார்க்குறீங்க? ஃபியூச்சர்ல இப்படி போனா? இல்ல அதுக்கு முன்னால 2 விஷயம். இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா? அதனுடைய ஆன்மா எதுக்குள்ள இருக்கு? அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மா. அது வந்து இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை அங்கீகரித்தது தான் இருக்கு. அதாவது பன்முகத்தன்மைன்னு சொல்லும்போது, பன்முகத்தன்மை என்பது இயற்கையின் இயல்பு. எந்த ஒரே மரத்தின் 2 விதைகளும் ஒரே மாதிரியான பலன்களை தருவதில்லை. கரெக்ட். ஆனா இந்தியா ஒரு 600 இப்ப நம்ம கூட ஸ்கூல்ல சொல்லிக் குடுப்பாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியாவின் பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மதான். ஆனா அந்த பெருமை எங்கிருந்து வருதுன்னா, பெருமை என்பதை காட்டிலும் இன்னொரு முக்கியமான விஷயம் அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, இந்த வேற்றுமையை அங்கீகரித்துக் கொண்ட ஒற்றுமை இருக்கு இல்லையா? நீ ஒரு ஜாதி, நான் ஒரு ஜாதி, நீ ஒரு மதம், நான் ஒரு மதம், நீ ஒரு விதமா ட்ரெஸ் போடுவ, நான் ஒரு விதமா ட்ரெஸ் போடுவேன், நீ ஒரு விதமா கடவுள கும்பிடுவ, நான் ஒரு விதமா கடவுள கும்பிடுவேன். இப்ப திருமண உறவுகள் இருக்குல்ல, அதுலயும் கூட ஏகப்பட்ட வேறுபாடு. நீங்க "அக்கா பெத்த முக்கா சுட்டேன்னு" பாட்டு பாடுறாங்கல்ல, எங்க ஊர் பக்கம் பேசுனா கொன்றுவாய்ங்க. அக்கா பொண்ணு என்பது மகளுக்கு, தாய்க்கு, சகோதரிக்கு சமம். ஏன்னா, இங்க அந்த இது வச்சிருப்பாய்ங்க. கிளை பார்த்து திருமணம் செய்வது. அப்ப அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணா, என்னுடைய கிளை எதுவோ தான் அது. மொழி வழக்கு வந்து இன்னைக்கும் சட்டமன்றத்துல பெரிய விவாதம் ஆயிடுச்சு. நிதியமைச்சர் வந்து பேசின அவருடைய மொழிய வந்து திமுக உறுப்பினர் வந்து, அவர் வந்து உங்களுடைய தமிழ்லயே பேச தெரியல, உனக்கு ஆங்கிலத்தில பேசுறேன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து நம்ம பள்ளி கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர் வகுப்பு எடுக்கணும் அவர் திமுகல பேச. அப்புறம் நம்ம நிதி அமைச்சர் வந்து, "யோவ்! நான் பாஸ்கெட் பால் அஃபென்ஸ்லயும் ஆடுவேன், டிஃபென்ஸ்லயும் ஆடுவேன். நான் இப்படிதான் பேசுவேன். நீ என்ன கேட்க?" அதுக்கு ராஜ்மோகன் அழகா சொன்னாரு. தென் மாவட்டங்கள்ல எப்படி பேசுவாங்க, மதுரையில என்ன மொழி பேசுவாங்க, சென்னையில எப்படி ஒரு மொழி வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மொழி வழக்கு வந்து மெட்ராஸ்ல பேசுற ஆள் பேசுறது வந்து, ம வேற ஒரு ஆள் வேற மாரி ஒரு கரெக்ட், பதிவு உருவாகும். கரெக்ட். ஸோ ஒரு ஒரு மாநிலத்துக்குள்ளேயே ஒரு மொழி வழக்கிலே உணவு பழக்கவழக்கம். இது எல்லாத்துலயுமே வேறுபட்டது. இந்த வேற்றுமையை அங்கீகரித்ததற்கு அரசமைப்பு சட்டம் அங்கீகரித்திருப்பது இருக்கு இல்லையா? அதுதான் இந்தியா இருப்பதற்கான அடிமை. இது அடிப்படை. இந்தியாவின் பெருமைன்னு எத சொல்றீங்களோ, அது இந்தியா இருப்பதற்கான அடிப்படையாகவும் அது இருக்கு. அதுல 2 பிரதான விஷயங்கள். ஒன்று மதச்சார்பின்மை. இன்னொன்னு கூட்டாட்சி தத்துவம். இந்தோனேசியாவுக்கு அடுத்தபடியாக உலகத்தின் 2வது பெரிய முஸ்லிம் மக்கள் தொகை இருக்கிற நாடு இந்தியா. ஒவ்வொன்னையும் முஸ்லிம் நாடு, அது முஸ்லிம் நாடு, இது முஸ்லிம் நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்தோனேசியால தான் இருக்கிறதுலயே அதிக மக்கள் தொகை. அதுக்கடுத்து இந்தியா. இது ஒண்ணு. இது வெறும் நான் இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்லல. கிறிஸ்தவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள் எல்லாரும் இருக்காங்க. இன்னொன்னு கூட்டாட்சி தத்துவம். இந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது 685 சமஸ்தானங்களை இணைக்க வேண்டியது இருந்தது. இந்தியா விடுதலை பெறுகிற போது இருந்தது. அதனால தான் நீங்க மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்டது. மொழிவாரி மாநிலங்களுக்கு இதையெல்லாம் அங்கீகரிச்சு தான் மாநிலத்துக்கு என்ன உரிமை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன உரிமை, அப்புறம் வந்து 2க்கும் பொதுவான உரிமை என்னது, இந்த பொதுவான அரசமைப்பு சட்டத்திலிருந்து விலக்குகள். அது எல்லாருமே இந்த ஆர்டிகிள் 370 மட்டும் பேசிட்டு இருப்பாங்க. அது இல்ல. 371 இருக்கு. 371ல ஏ டூ ஜேன்னு நினைக்கிறேன். அது நீங்க பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவுக்கு சில விதிவிலக்கு இருக்கு, நாகாலாந்துக்கு இருக்கு, குஜராத்துக்கு இருக்கு, இப்படி பல மாநிலங்களுக்கும் இருக்கு. இதெல்லாம் வந்து என்னன்னா, இதை அங்கீகரிச்சு தான் கொண்டு வந்தாங்க. அப்ப இது 2ம் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த டீலிமிட்டேஷன்ல இது 2க்குமே ஆர்எஸ்எஸ்ஸ பொறுத்தளவுல ரைட் ஃப்ரம் த பிகினிங் அவங்க மொழிவாரி மாநிலங்கள் என்பதையோ, கூட்டாட்சி தத்துவம் என்பதையோ ஏற்றுக்கொண்டவங்களே இல்ல. 2019ல கூட அவங்க பேசியிருக்காங்க. மாநிலங்கள் நிர்வாக வசதிக்காக இருக்கலாம். ஒரு 50 லட்சம் இருந்தா ஒரு மாநிலம் வச்சுக்கலாம். இல்ல அதிகபட்சம் 3 கோடி வச்சுக்கலாம். ஒரு மாநிலத்திற்குள் குறைஞ்சபட்சம் 3 மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களை இணைப்பது. அதன் மூலம் இந்த ஒற்றுமையை அதாவது ஒரே சீரான ஒரு குரலாக ஒலிக்காமல் செய்வதற்கான ஏற்பாடு. அது 2019ல சொல்லியிருக்காங்க.
2வது கூட்டாட்சி தத்துவம் கூடாது என்பதை கோல்வால்கரே சொல்லியிருக்கார். அது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு பாதகத்தை விளைவிக்கும். எனவே கூட்டாட்சி தத்துவம் கூடாது. எனவே அதை சிதைக்கிறது அப்படின்னா, வலுவா சொல்ற மாநிலங்களுடைய குரல். குரல் நாடாளுமன்றத்திற்குள் கேட்கப்படாமல் செய்வது என்பது ஒண்ணு. அது அவங்களுடைய அந்த சிறுபான்மை மக்களை பொறுத்தளவுல வி ஆர் அவர் நேஷன் வுட் டிஃபைன்டுல கோல்வால்கர் ரொம்ப தெளிவா சொல்லி வச்சுட்டாரு. அவங்க இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு அடங்கி வாழணும். அதாவது இந்துக்களுக்கு அடங்கி வாழணும். இல்லைன்னா 2ஆம் தர குடிமக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். அத கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கொண்டு வராங்க. நீங்க எஸ்ஐஆர் வரும்போது 5,00,000 பேருக்கு ரேஷன் கார்டு இல்லாம போகும்னு நம்ம சொன்னோம். ஆனா இன்னைக்கு எதார்த்தமா 5,50,000 பேருக்கு பீகார்ல ரேஷன் கார்டு இல்ல. இது பாஸ்போர்ட். எஸ்ஐஆர்ல இல்லன்னா பாஸ்போர்ட்ல இல்ல. இந்த வருஷம் ஜனவரி மாசம் கொஞ்சம் பேர பங்களாதேஷுக்கே தள்ளி விட்டாங்க. ஒரு 6 குடும்பத்த இப்பதான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு திரும்ப நீங்க அந்த பீர்பூம் மாவட்டம் பெங்கால்ல திரும்ப கொண்டாந்து அவங்கள குடியமர்த்தி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த டீலிமிட்டேஷன் தேசிய மக்கள் தொகை பதிவேடு அதை ஒட்டி குடியுரிமை திருத்த சட்டமாக நோக்கி இது எல்லாவற்றையும் ஒன்றிணைச்சு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க எதை நோக்கி போறாங்கன்னா, நீங்க இஸ்லாமியர்கள் மட்டும் சொன்னீங்க. கிறிஸ்தவர்களுக்கும் அப்படித்தான் வரும். அதை விட ரொம்ப முக்கியமாக நீங்க ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பின்னாலேயே தலித் மக்களுடைய எழுச்சி ஒரு காரணமா இருந்தது. நம்ம மறந்துடக்கூடாது. அதை இன்னொரு நாளைக்கு இன்னொரு எபிசோட் நீங்க இப்போ ஆர்எஸ்எஸ் நீங்க சொன்னோன்னா அம்பேத்கர் வந்து மனுஸ்மிருதியை கொளுத்துனதே ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அதிர்ச்சி வைத்தியம் தானே அது. ஆர்எஸ்எஸ் உருவாகிறதுக்கு அதுக்கு ஒரு ரியாக்ஷனாக தான் அது உருவாக்குச்சு. இப்போ நீங்கள் என்னன்னா நீங்கள் தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் தலித் மக்களுடைய பிரச்சனைகளை பிரதானமான பேசுகிற கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஜெயிக்க முடியாமல் பண்ண முடியும். அங்கேருந்து தலித் ஒருவர் தான் வருவார். ஆனால் அவர் பிஜேபியை சார்ந்தவராக இருப்பார். உங்களுக்கு அதனால என்ன பிரயோஜனம்? அவரே உட்கார்ந்து மனுஸ்மிருதியை கொண்டாடிட்டு இருப்பார். பிஎஸ்பி மாதிரியோ அல்லது இன்னொரு கட்சி பிஎஸ்பி வலுவா எதுக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் இல்லை சந்திரசேகர் வச்சுக்கங்க. இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களை எப்படி ஒதுக்கி விடுறது? இவங்க தலித் அதிலிருந்து எம்பியாக வருவார். ஆனால் அவர் எந்த தலித் இஷ்யூவுக்கும் குரல் கொடுக்க மாட்டார். அப்படி ஆட்களையும் உருவாக்க முடியும் ஆனால் அதெல்லாம் அப்படியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அது மாறும். ஏன்னா மக்கள் போராட்டங்களின் மூலமாக தங்களை தகவமைத்துக் கொள்வார்கள். ஆனால் இதெல்லாம் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதனால தான் இவ்வளவு பேசு பொருளாக அது மாறி இருக்கு. இதில் இப்போ ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கு. நோ டீலிமிட்டேஷன் ஆர் ஃபேர் டீலிமிட்டேஷன். இந்த கேள்வியில் ஒன்று நீங்கள் ரைட் ஃப்ரம் த பிகினிங் கட்சிகளுடைய நிலைப்பாட்டை நம்ம கொஞ்சம் திமுக அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதைத்தான் முதல்ல சொன்னாங்க, ஃப்ரீஸ் பண்ணுறது. அப்புறம் அடுத்து ஒருவேளை இல்லை என்றால் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 7.18% மாறாமல் இருக்கணும். இப்போ சிபிஎம் அதில் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24வது கட்சி காங்கிரஸில் நம்ம தீர்மானம் நிறைவேற்றிடும். அந்த தீர்மானத்தினுடைய முதல் அம்சம் என்ன சொல்கிறோம்னா, அதாவது எந்த ஒரு மாநிலத்துக்கும் அன்டியூ அட்வான்டேஜ் இருக்கக்கூடாது. எந்த ஒரு மாநிலமும் அது இதனால் பாதிக்கப்படுகிறோம் என்ற நிலைமை உருவாக்கக்கூடாது. நம்பர் 1. 2வது நீங்கள் சொன்னது, இதை செய்வதற்கு முன்பாக எல்லா கட்சிகளோடும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நீங்கள் விவாதங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நடத்தப்படலை. ஸோ இதெல்லாம் இல்லாத போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த 25 வருஷம் இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. இது முக்கியமான விஷயம். தொழில் என்ன ஒரு விவாதம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎம்மோட நிலைப்பாடு என்ன, ஃபேர் டீலிமிட்டேஷனா இல்லை நோ டீலிமிட்டேஷனான்னு கேட்குறாங்க. அது பார்ட்டி காங்கிரஸில் சொன்ன அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று நீங்கள் விகிதாச்சார பிரதிநிதித்துவம். இப்போ நீங்கள் திமுக சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ எல்லா மாநிலங்களுக்கும் நீங்கள் உயர்த்தனா அவங்கவுங்களுடைய எண்ணிக்கை குறையாமல் விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் அந்த கொண்டு வரும்போதும் ஒரு கன்சென்சஸ் இருக்கணும். இதை எல்லாரும் ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்க முடியலன்னா எப்படி 2000 வருஷத்தில் சொன்ன 26 வருஷம் கழித்து தள்ளி 25 வருஷம் சொல்லி முடிச்சோமோ அதை இப்போ 2026 நடக்கிறோம். ஸோ இதே இது இன்னொரு 25 வருஷம் இது ஒன்றும் பெரிய யாருக்கும் ஒன்றும் கஷ்டமும் இருக்க போகிறதில்ல, நெருக்கடிக்க போகிறதில்ல. நமக்கு தான் பார்லிமெண்ட், நமக்கு தான் எம்பி தரும். பார்லிமெண்ட்டுக்கு எம்பி கிடையாது, மக்களுக்கு தான் எம்பி. அப்போ நீ பங்களாவை கட்டி வச்சுட்டு கட்டடத்தை கட்டி வச்சுட்டு நீ ஆள் வேணும் கேட்டால் இந்த ஆட்டெல்லாம் சரிப்படாதுப்பா.
நீங்க வந்து என்னன்னா, ஒரு ஃபேர் டிலிமிட்டேஷன் இருக்கணும். இல்ல கன்சென்சஸ் உருவாக்கணும். இல்லையா, 25 வருஷம் வெயிட் பண்ணுவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. இன்னொரு கேள்வியே இருக்குல்ல. நீங்க எவ்வளவு தூரம் உயர்த்திக்கிட்டே போவீங்க? ஆ. இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னா இல்ல உலக அனுபவங்கள் எப்படி இருக்கு? இப்போ வளர்ந்த முதலாளித்துவ நாடுகள்ல இந்த மாரியான நாடாளுமன்ற இல்ல இல்ல வருவா தோழர். நீங்க உலக முதலாளித்துவ வளர்ந்த நாடுகள் அப்படின்லாம் சொல்லும்போது, இந்தியா மாதிரியான அனுபவம் மத்தவங்களுக்கு கிடையாது. நீங்க இப்ப ஈரோப் மொத்தத்தையும் எடுத்துக்கங்களேன். அ அங்க இருக்கிற மக்கள் தொகை அதிகம் இருக்கிற நாடு இவங்க தான். ஜெர்மனி தான். ஜெர்மன். ஜெர்மனியோட மக்கள் தொகை 8,50,00,000 என்னவோ. அதாவது தமிழ்நாட்ட விட கொஞ்சம் கூடுதல். எனவே அவங்களுக்கு இது ஒரு இஷ்யூவே கிடையாது பாத்துக்க. ஓகே. நீங்க இவங்களையும் அப்படித்தான் எடுத்துக்க முடியும். யாரு இதுல வித்தியாசம்னா சைனா. சைனா வேறு ஒரு மெத்தட அவங்க யூஸ் பண்றாங்க. நம்ம எனவே அதுக்குள்ள போ வேண்டியதில்ல. அவங்க அந்த கவுண்டி அது இது அவங்களுடைய பிளானிங் மெத்தடே வேற. இப்ப நம்ம ஊர்ல கோட்டையிலேருந்து உட்கார்ந்து கீழ வர அது போகும். அவங்க அப்படி கிடையாது. இதுக்கு முன்னால பஞ்சாயத்து கூட்டங்கள் நடத்தி, அங்கேருந்து உங்க ஊருக்கு தண்ணி வேணுமா? லைட் வேணுமா? அப்புறம் அதெல்லாம் கவுண்டிக்கு வரும். அங்க எல்லாத்தையும் சேர்த்து பேசுவாங்க. அப்புறம் அது நாடாளுமன்றத்துக்கு போகும். அங்க பேசி, ஓகே இவ்வளவு தண்ணி, இவ்வளவு ரோடுன்னு கேட்குறாங்க. ஆனா நம்மட்ட இருக்கக்கூடிய பைசா இவ்வளவு. எனவே இதுக்கு இவ்வளவு குடுக்கலாம், போகலாம் என்று கீழ இருந்து இன்புட் வாங்கிட்டு தான் பண்றாங்க. எனவே நம்மளோட ஒப்பிடுகிற மாதிரியான நாடுகள் என்று நீங்க எதையுமே சொல்ல முடியாது. இப்ப 850,00,00,000 மக்கள் இருக்கக்கூடியதுல, நீங்க பாருங்க, நம்ம 144 கோடி. சரியா? நீங்க இந்த 140 அந்த 100 கிட்டத்தட்ட எவ்வளவு? 150 அ நீங்க ஆசியால 49, ஐரோப்பால 44, ஆப்பிரிக்கால 59, வட அமெரிக்கால, தென் அமெரிக்கா அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த இந்த நாடுகளுடைய எண்ணிக்கை பெருசா இருக்கும். மக்கள் தொகை. மக்கள் தொகை சின்னவா இருக்கும். எனவே அப்படி நம்ம பார்க்க வேண்டியதில்ல. பட் நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல, இப்ப இது இது தொகுதி மறுவரையறை செய்யாததால் ஏதாவது குடிமுறிவு ஒண்ணும் கிடையாது. கிடையாது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபேர் லிமிட்டேஷன்னு உங்கனால பண்றதுக்கு நீங்க மக்களும் டிஸ்கஸ் பண்ணணும். இப்ப உதாரணமா நீங்க வச்சுக்கங்களேன். ஒரு தேர்தல்ல இப்ப 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 திமுக அணி போன தடவ 39ம் வெற்றி பெற்றது. ஒரு உதாரணத்துக்காக ஏடிஎம்கே ஜெயிக்குது. அது அவங்கள ஆதரிக்கிறதுன்னு முடிவு எடுத்துருச்சுன்னு வச்சுக்கங்க. அல்லது திமுக ஆதரிக்கிறதுன்னு முடிவு வச்சுக்கங்க. அப்ப வெற்றி பெற்ற கட்சி மட்டுமே தீர்மானிப்பதற்கு பதிலாக, எந்த கட்சியும் 50% மேல ஓட்டெல்லாம் வாங்குனது. அப்போ மத்தவங்களுடைய ஐடியாவை எப்படி பெறுவது? அதனால தான் கட்சின்னு சொல்றோம். நீங்க ஒரு தேர்தலில் ஒருவர் இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேகா, எந்த காரணத்துக்காகவும் இதுல வாக்கெடுப்பு வருகிற போது ஆதரிச்சும் போட முடியாது, எதிர்த்தும் போட முடியாது. 2லயும் அவங்களுக்கு ராஜ்யசபாலயோ, லோக்சபாலயோ எண்ணிக்கை இல்ல. அப்ப எனவே இதனால தான் நீங்க கட்சிகளை டிஸ்கஸ் பண்ணணும். இப்ப பண்ணல. 3 நாள்ல அங்க இருக்கக்கூடிய எம்பிஸ் மட்டுமே டிசைட் பண்ணிற முடியுமா? இப்ப நீங்க எடுங்களேன். இப்ப நம்ம கட்சியில டிஸ்கஸ் பண்றோம். மாநில செயற்குழு ஒரு ஆலோசனை சொல்லுது. மாநில குழு எவ்வளோ பெரிய டிஸ்கஷன் நடக்குது. மாநில செயற்குழுவினுடைய ஆலோசனை மாறுன என்னுடைய அனுபவத்திலேயே எத்தனை இருக்கு. அப்ப என்ன பிரச்சனைன்னா, இன்னும் கொஞ்சம் வைடரா போகும்போது, இன்னும் கொஞ்சம் கூடுதலான இன்புட் கிடைக்கும். அப்ப அதையெல்லாம் செய்யாம இப்ப கொண்டு வர்றதுனால தான், ஓகே இப்போதைக்கு டீலிமிட்டேஷன நிறுத்தி வையி. மக்கள் தொகையில இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு மிக முக்கியமா இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? இந்த மக்கள் தொகையில பாஜக அரசாங்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையில எப்படி அத முன்னெடுக்குறாங்க? இல்ல சாதிவாரி கணக்கெடுப்ப பொறுத்தளவுல இப்ப நம்மனும் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். அது எக்ஸாக்ட்டா தெரியணும். அப்படியே சாதி வாரியா நீங்க இது குடுக்க போறதில்ல. எது இப்ப அ என்னது இடஒதுக்கீடோ அல்லது மற்ற இதோ. ஆனா உங்களுக்கு இந்தியாவில் நீங்க விரும்புறீங்களா, விரும்பலையாங்கிறது இல்ல. சாதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏணியாகவோ, அல்லது மிகப்பெரிய ஒரு அதல பாதாளமாகவோ, அவங்கவங்க சார்ந்திருக்கிற அமைப்பை பொறுத்து இருக்கு. அவங்க பிறந்த சாதிய வச்சு இருக்கு. அப்ப அது ஒரு ஃபேக்டரா உங்களுடைய சமூக, பொருளாதார, அரசியல் வாழ்க்கையில் இருக்கு. இப்பவும் நீங்க பெருமையா தானே பேச முடியுது. நாங்க பொது தொகுதியில தலித்த நிப்பாட்டி ஜெயிக்க வச்சுட்டோம். நாங்க லதாவ ஜெயிக்க வச்சோம், அல்லது எஸ்ஐடிய ஜெயிக்க வச்சோம்ன்னு சொல்றது பெருமையா தான் பேசப்படுதே தவிர, அது என்னவா இல்ல. ஒரு நார்மல் கோர்ஸா வேற எங்கேயாவது நாங்க இன்னார நிறுத்தி இங்க ஜெயிக்க வச்சுட்டோம். அது எங்க பெருமைன்னு நம்ம பேசுறோமா என்ன? ஸோ அது விதிவிலக்கா தான் இருக்கு.
அப்ப இந்த மாதிரியான பின்னணிகள் வருகிற போது, நீங்க ஒட்டுமொத்தமா இத ரீட்ரா பண்ணணும்னா, எந்தெந்த ஜாதி சமூகத்துல எங்க இருக்கு? பொருளாதார நிலையில எங்க இருக்கு? அரசியல் நிலையில எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அவசியம். அது ஒரு பக்கம். அதையெல்லாம் இவங்க பயன்படுத்துவாங்க. ஏன் பிஜேபி இவ்வளவு தீவிரம் இதுல எப்படினாலும் இந்த சட்டம் திருத்தி ஆகணும். ஏன்னா, இன்னும் 25 வருஷத்துக்கு இத கட்டாயம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்ப ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா, இப்ப சில பேரு ஏன் இவ்வளவு பெரிய டிஃபெக்ஷன பிஜேபி வலிந்து இப்ப அவ்வளவு சீரியஸா இருக்காங்க? அவங்க ஆட்சிக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது 282 இருக்கும்போதும் அவங்க இவ்வளோ பேர கட்சி மாற வைக்கல. 303 2வது தடவ வரும்போது 2019ல அவங்க இத பண்ணல. 2024ல 240 தொகுதி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்த பீரியட்ல தான் நெறைய டிஃபெக்ஷன்ஸ். அதுல ஒண்ணு அவங்களோட ஆரம்பத்துல இருந்து 80ல கூட இருந்த சிவசேனாவ உடைக்கிறாங்க. அதுலேருந்து 6 பேர எடுத்துறாங்க. அகாலிதளோட இப்ப பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆம் ஆத்மியில இருந்து 9 பேர எடுத்துறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து 20 பேர், அதுல 3 பேர் மட்டும் தனியா நிக்கிறாங்க. 35 பேர். மத்த கட்சிகளோடலாம் அவங்க பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. அவ்வளோ நல்லவங்களா இவங்க எதிர்க்கட்சி தலைவர கூப்பிட்டு பேசுறாங்க. 17, 18, 19 இத நாங்க வைக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்களும் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பிரச்சனைன்னா, இன்னொரு முறை வர முடியாது. இன்னொரு முறை தாங்கள் இந்தியா முழுவதும் வெற்றி பெறவில்லை என்றாலும், தாங்கள் விரும்புவதை செய்வதற்கு உண்டான முறையில் இதையெல்லாம் ரீட்ரா பண்றது தான் அவங்களுடைய நோக்கம். இந்தியாவினுடைய நீங்க தேர்தல் முறையை மாற்றி அமைப்பதன் மூலமாக எந்த காலத்திலேயும் தாங்கள் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் என்பதை நிலைநிறுத்துவதும் அதற்குள் சேர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. எனவே தான் இப்ப சொல்றோம், நீங்க கன்சல்ட் பண்ணல. ஒரு விவாதம் அது கட்சிகளுக்கு இடையில மட்டும் இல்ல. மக்கள்ட்டயே டிஸ்கஸ் பண்ணப்படணும்ல. இவ்வளோலாம் முடிஞ்ச பிறகு பண்ணு. ஸோ இப்ப 25 வருஷம் தள்ளி வை, பிறகு பேசிக்கலாம். கரெக்ட். இதுவே என்னன்னா, கிட்டத்தட்ட இந்திய நாட்டு மக்களுடைய ஒரு உணர்வும் இதா தான் இருக்கும். நீங்க இப்போதைக்கு டீலிமிட்டேஷன் தேவையில்ல. எப்படி 2000 வருடங்கள்ல முடிவெடுத்து 25 வருடங்கள் ஒத்திவைத்தோமோ, அதே நடவடிக்கை தான் இப்போதும் எடுக்க வேண்டும். அதுதான் இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும், கூட்டாட்சி கோட்பாட்டிற்கும் உகந்த ஒரு விஷயமா பார்க்கலாம். அதையும் தாண்டி இந்த ஐடியா ஆஃப் இந்தியா என்பதற்கான ஒரு இடமா அது இருக்குன்னு நினைக்கலாம். இப்போ அடுத்த ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில, ஆங்கில இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில, டெல்லியில பத்திரிகையில கிராமப்புற வேலை உத்தரவாத சட்டம் இவங்க பேர் மாத்தினாங்க இல்லையா? விபிஜி ராம்ஜின்னு கொண்டு வந்தாங்க. மகாத்மா காந்தியின் பேரா இருக்க சீரழிச்சிட்டு அதை நாங்கள் 150 நாள் அதிகப்படுத்துகிறோம்னு சொல்லி திட்டத்தை முன்மொழிந்திருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி அந்த பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆய்வு செய்ததில் கடந்த ஆண்டோடு இந்த ஆண்டு ஒப்பிட்டு பார்த்தா 50% வேலை நாட்கள் குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய அந்த குடும்பங்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் உங்களை உருவாக்கக்கூடிய திட்டம் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பும் பறிச்சிருக்க கண்டி பாஜக சொன்ன அடிப்படையில் எந்த விதமான புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கலன்றத புள்ளி விவரங்களோட ஆய்வுகள் நிரூபித்திருக்காங்க. இப்போது ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சார்பாக நம்ம என்ன ஒரு போராட்டத்தை முன்வைத்துன்னா, கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது தமிழ்நாட்டில் இந்தியாவிலனா ஒரு 200 நாள் கிராமப்புற வேலை நாளை 200 நாள் உயர்த்துங்க. தினசரி கூலி குறைஞ்சபட்சம் ரூ. 700 கொடுங்கன்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கும். ஏன் இன்றைக்கு இந்த பிரச்சனை ஒரு மிக முக்கியமாக உருவெடுத்திருக்குன்னா, இந்தியாவுடைய கிராமப்புறங்கள் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்குது. அதாவது நிலம் இருக்கிற நிலப்பரப்பு விவசாயி மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் விவசாய கூலி தொழிலாளிக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பும் இல்லாமல் அவர்கள் இன்னும் அத்து கூலிகளுக்கு நகரத்தில் ஆட்டோ ஓடுறது, கார் ஓடுறது, வீடு இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடக்கிறது, ஆட்டோ ஓட்டிட்டு ஆட்டோவிலே படுத்து கிடக்கிற ஒரு சூழல் இருக்குது. ரேஷன் கடையும் கிடையாது, சோறும் கிடையாது. ஊரில் இருந்தால் ரேஷன் கடையில் பொங்கி தின்ட்டு தான் உட்காந்துருக்கலாம். எந்த வாய்ப்பும் இல்லாமல் மனித உயிர்கள் என்னென்னா அலபாஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் பாருங்க. அப்போது ஒரு இந்தியாவில் உலகத்துக்கே முன்மாதிரியாக உருவாக்கப்பட்ட வேலை உறுதி சட்டத்தை இன்னைக்கு நாசமாக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் மாறி இருக்குது. இப்போ இது இந்தியாவுக்கு நெருக்கடின்னு புரியுது. ஆனால் இது ஒரு பெரிய கொந்தளிப்பாகவே நாட்டில் மாறலையே. மாறாது. ம். நம்ம தான் மாற்றணும். நீங்கள் இந்த திட்டம் யார் கொண்டு வந்தா? தேசத்தை சொல்லிடுவாங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம்னு சொல்லிடுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? கம்யூனிஸ்டுகள்லேயே கூட அத்தனை பேருக்கு நம்ம சொல்கிறதில்ல. நம்ம ஒரு விஷயத்துக்காக போராடுவோம். ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வார்டில் போட்டு போயிடுவோம். ஓகே, மக்களுக்கு வந்துருச்சு. இருக்கு இந்தியாவில் முதல் வேலைக்கு உத்தரவாதம். இப்போ வேலை உத்தரவாத சட்டத்தை நிறைவேற்று
அப்படின்னு டிஒஎஃப்ஐ போராடுது. படித்தவர்களுக்கு வேலை கொடுக்கும். வேலை கொடுன்னு சொல்லி. அந்த சட்டம் வரல. ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தபோது ஹிக்குமத் போக்கு கூட்டணி அரசாங்கத்தை 61 பேர் இருந்தோம். இடதுசாரிகள். சிபிஎம் 18 பேருன்னு நினைக்கிறேன். நாம் இருந்தோம். ஒரு 3 லெஃப்ட் லெட் கவர்மெண்ட் இருந்தால் இந்த தடவை தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லெஃப்ட் லெட் கவர்மெண்ட்டு இல்லாத நாளாக இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் இல்லை, கேரளாவில் இல்லை, திரிபுராவில் இல்லை. இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வாதிச்சுட்டு போக முடியாது. இந்தியாவினுடைய வரலாற்றில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாரும் நகரத்துக்கு வர்றதில்லை. அவங்க குரலற்றவர்கள். அது அவங்க பெரிய ஃபோர்ஸ். ஆனால் அவங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இவர்களுக்காக இடதுசாரிகள் பேசினோம் ஒன்றான. மன்மோகன் சிங் அதை இல்லைன்னு சொல்லிட்டார், முடியாதுன்ட்டார். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆலோசகர் கூட்டிருக்காங்க, ஆண்டர் சிங் அலுவாலியா. அலுவாலியா. அவர் அவர் ஐயோ இது பெரிய கேடு, இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நிதியமைச்சராக இருந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ப. சிதம்பரம் அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் ஒரு நல்ல அம்சம் என்னன்னா, கொஞ்சம் ராகுல் காந்தி மாதிரி இல்லை அந்த அம்மா. அவங்க அம்மா சோனியா காந்தி. அவங்க இதை ஃபுல்லாக லெஃப்ட் கோஆர்டினேஷனோட அவங்க யூபிஏ சேர்பர்சனாக இருந்தாங்க. இதை ஃபுல்லாக கேட்டுட்டு இதை அமுல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இடதுசாரிகள் போராட்டம் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இடதுசாரிகள் இல்லை என்றால் அந்த 61 சீட்டு இல்லைன்னா 100 நாள் வேலை இல்லை, அந்த சட்டமே இல்லை. நம்பர் 1. இன்னைக்கு ஏன் இது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இடதுசாரிகள் இவ்வளோ பேர் இல்லை. இருந்திருந்தோம்னா விட்டுப்போமா? வெஸ்ட் பெங்கால், கேரளா, திரிபுரா 3 மாநில அரசாங்கங்கள் இருந்தால் அத்தனை பேரை ரோட்டில் இறக்கி விட்டோம். நீங்கள் இஎம்எஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்தோன்னு ஒரு விஷயத்த சொன்னார், கவர்னன்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள். நான் முதலமைச்சர் ஆகிட்டா எல்லாம் மந்திரம் போட்டுலாம் வந்துடாதுப்பா, யூ ஹவ் டு ஸ்ட்ரகிள். ஏன்னா நீங்கள் அரசாங்கம் என்கிற போது அதுக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அவன் தரமாட்டான், நிதி தரமாட்டான், இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த சமயத்தில் என்னன்னா, நீங்கள் அரசு எந்திரத்தை, ஏன்னா இது இன்னைக்கு இருக்கிற நீங்கள் அரசாங்கத்தில் வந்துட்டாலும் அரசு அமைப்பு என்பது முதலாளித்துவ அரசு அமைப்பு முறை தான். அப்போ அதுக்குள்ளே அதை அணிபணிய வைக்கிறதுக்கு அது அவசியம். ஸோ பண்ணாங்க. அது இன்னைக்கு இல்லாதனுடைய விளைவு. நீங்கள் இந்த வருஷம் ஏதோ போன வருஷத்தோடு ஒப்பிட்டு 49% தான் சொல்கிறீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ரொம்ப அதிகபட்சமாக 2021-22 38 கோடி மனித நாட்கள். இது எவ்வளவு? 5ல் ஒரு பகுதி ஆயிடுச்சு. அது 20% தான். இந்த வருஷம் 7 கோடியை சொச்சம் சொல்லியிருக்கேன் இல்லையா? 7 கோடியே 1.9ன்னு நினைக்கிறேன். இது 38 கோடி இருந்திருக்கு. இதில் 2014-15 9 கோடி மனித நாட்கள். அதுதான் இந்த பீரியடில் மொத்தம் குறைவு. மீதி எல்லாமே சிங்கிள் டிஜிட் இல்லை, டபுள் டிஜிட்டில் கோடி நாட்களை எட்டியது. இவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இதை என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், எதுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, இது எதுக்கு கொடுக்கணும். நரேந்திர மோடி இதை ஹிஸ்டாரிக் பிளண்டர்னு சொல்லியிருக்கு. 100 நாள். எனவே இது மேலே இவங்களுக்கு ஒன்று கிடையாது. அதனால தான் இவங்க வந்தோடனே ஆரம்பத்தில் இருந்தது 10% மாநில அரசாங்கம் கொடுத்தது. அடுத்தவங்க என்ன பண்ணாங்க, 25% மாற்றினாங்க. இப்போ விபிஜி ராம்ஜின்னு பேரை மாற்றும்போது என்ன பண்ணுறாங்க, அதை 40%. நீங்கள் தமிழ்நாட்டில் 5000 கோடி அடிஷனலாக இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு? 100 நாள் வேலைக்கு இந்த பட்ஜெட்டில். காரணம் என்னன்னா, நீங்கள் இந்த 40% மாறினதுனால வேறு வழி இல்லாமல் இதை ஒதுக்குறாங்க. இது வெறுமனே அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை. யாருக்கு பாதிப்பு? மற்றவங்களுக்கு செலவழிக்க வேண்டிய தொகையில் ஒரு பகுதியை அதுக்கு ஒதுக்க வேண்டியிருக்கு. அப்போ இது எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை பாதிச்சு. ரொம்ப வயசானவங்க, வேறு வேலையே பார்க்க முடியாது, யாரும் தண்ணி கூட தரமாட்டாங்க அப்படிங்கிற நிலைமையில் ஒன்றும் இல்லை. தண்ணி கொண்டு வந்து வைக்க முடியுமா உன்னால்? அல்லது கொண்டு வந்து வச்சுருக்க தண்ணியை பாதுகாக்க முடியுமா? உனக்கு ஒரு நாள் சாப்பிடலாம். நான் மாற்றுத்திறனாளி, எங்கேயும் போய் எனக்கு வேலை பார்க்க முடியாது. ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் வா, இந்த கணக்கு எத்தனை பேர் எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு கணக்கு எழுதி சொல்லு, அவருக்கு வேலை. நீங்கள் இது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நாட்டு குடிமக்கள் கண்ணியமாக நடப்பதற்கான இவன் ஒரே நேரத்தில் இதையும் காலி பண்ணுறான். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பங்களுக்கு உண்டான அந்த உணவு இருக்கு இல்லையா, ஏஏஓடி, அந்தியோதயா அன்ன யோஜனா, அது குடும்பத்தை ஒரு அழகாக வச்சுருந்தது, ஒரு யூனிட்டாக வச்சுருந்ததை நபர்களை யூனிட்டாக மாற்றும்.
குடும்பத்தில் இருக்க நபர்களை யூனிட்டாக மாற்றுறான். ஒரு குடும்பத்துக்கு 35 கிலோங்கிறத இப்போ எங்கே கொண்டாந்து நிறுத்திட்டான், ஒரு ஆளுக்கு 7 கிலோன்னு மாற்றிட்டான். சோத்த பறிக்கிறானுங்க. சோத்தை பறிக்கிறான். ஒரு பக்கம் சோறை பறிக்கிறான், இன்னொரு பக்கம் அவனுடைய வேலையை பறிக்கிறான். இந்த குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிறான். இதை பற்றி இவனுக்கு கவலையே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ரிசர்வ் பேங்க் வந்து 2,86,000 கோடி தன்னுடைய ரிசர்வ் பேங்க்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அவன் வந்து ஒன்றும் ஷேர் பண்ணிக்கல. போன வருஷம் 2,68,000 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பகிர்ந்துக்கலாம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 40% கொடுத்துட்டு சாதாரண ஏழை எளிய மக்களுடைய இந்த 2 பிரதான விஷயத்தையும் பறித்திருக்கிறார். எவ்வளோ பெரிய அக்கிரமம்! நீங்கள் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுங்க. நான் ஒரு தடவை ஒரு டிபேட்டில் சொன்னேன். அப்போது பாஜக சார்பில் வந்திருந்தவர் வானத்துக்கு பூமிக்குமா குதிச்சார். நான் சொன்னேன், சூரியன் தினசரி கிழக்க தான் உதிக்குது. ஆனால் அதையே ஆர்எஸ்எஸ் ஆள சொன்னால் இதில் எதுவும் சூழ்ச்சி இருக்குமான்னு நான் 10 தடவை செக் பண்ணிட்டு தான் நம்புவேன்னு சொன்னேன். ஒரு கோவம் வந்து நீங்கள் ஒரு தம்ப் ரூலாகவே வச்சுக்கலாம் தோழர். தம்ப் ரூலாக வச்சுக்கலாம். ஒரு திட்டத்தை நான் மாற்றி அமைக்கிறேன், மேம்படுத்துகிறேன் என்று சொன்னால் அதை அழிக்கப் போகிறார்கள் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம். திட்டத்தை மட்டும் இல்லை, நாட்டையுமே நீங்கள் வச்சுக்கலாம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஏற்கனவே போன வருஷத்தை விட 50% தானே சொன்னீங்கல்ல. போன வருஷம் எத்தனை நாள்? 100 நாள் தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் 100 நாள் கொடுக்க வேண்டிய ஒன்றை 125 நாள் கொடுத்த இந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணுறீங்க. ஒரு விஷயம். போன வருஷம் 100 நாளுங்கிறது எத்தனை மாதம்? 12 மாதம். இந்த வருஷம் 100 நாள் என்னங்கிறது சட்டத்திலே அவன் என்ன சொல்லியிருக்கான்? பிரதான விவசாய வேலை நடக்கிற 2 மாதம் கிடையாது. அப்போ 10 மாதம். நீங்கள் அதெல்லாம் சேர்த்து இதில் கணக்கு பண்ணீங்கன்னு வச்சுங்க, 50% இல்லை. நீங்கள் 50% நீங்கள் 12 மாதத்துக்கு 50%ன்னா 10 மாதத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். இல்லையா? அப்புறம் நீங்கள் இந்த நாளை போடும்போது 100 நாளைக்கு போன வருஷம் இவ்வளவு. அப்போ 125 நாளைக்குன்னா போன வருஷம் எவ்வளவு கொடுத்துருக்கணும். அப்போ இங்கே எவ்வளவு இருக்கணும். இதையெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது 50% இல்லை, அதை விடவும் கீழே ஏழைகளுக்கு கொடுப்பதை ஒட்டுமொத்தமாக அப்படியே கபலீகரம் செய்கிற இந்த ஏற்பாடு இருக்குல்ல. இப்போ நீங்கள் வேறு சில விஷயங்களில் பார்க்க முடியும். அவங்க என்ன சொன்னாங்க முதல்ல, எல்பிஜி கேஸ் நாங்கள் உங்களுக்கு காசை பேங்க்கில் போட்டோன்னே கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். எதுக்கு? நான் வந்து எவன்கிட்டயோ கொண்டு போய் இந்த காசை கொடுக்கணும். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. கேஸுக்கு இப்போ மானியம் எவ்வளவு போடுறான்னு தெரியுமா? 24.50 நான் காலையில் 2 பேர்கிட்ட செக் பண்ணேன். யாருங்க பாஸ்புக்கை நோண்டி பார்ப்பாங்க துட்டு வருதான்னு சொல்லிட்டு முதல் கேஸ் வருதா ஒழிச்சிட்டானா? அப்போ என்ன சொன்னாங்க நம்மகிட்ட? அதை ஒரு பெரிய திட்டம் மாதிரி நம்ம நினச்சோம். அடுத்து திடீர்னு ஒன்று சொன்னாங்க, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் எதுக்குங்க அரசாங்கம் கட்டுப்படுத்தியே வைக்கணும்? அது இறங்குச்சுன்னா என்னைக்காவது இறங்கியிருக்கா? சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இறங்குச்சுன்னா என்னைக்காவது பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்காங்களா? எனவே குறைச்சா குறையும் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொன்னோம். பெரும்பகுதி ஓகேன்ட்டாங்க. குறைச்சாங்களா? ஆரம்பத்தில் ஒரு 2 பைசா 3 பைசான்னு ஒரு பயோஸ்கோப் படம் மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது வருஷக்கணக்காக அதை பண்ணுறதே இல்லையா. அடுத்தது இன்னைக்கா நேத்தா ட்ரம்ப் வந்து அந்த சட்டம் நிறைவேறி கையெழுத்தும் போட்டார். என்னது? ரஷ்யாவோட வர்த்தக தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு 100% அந்த பொருட்களுக்கு 100% வரி. இப்போ நம்ம ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்குகிறோம். போன மாதம் கணக்கு வந்து 40% தாண்டிடுச்சு. நமக்கு மொத்த தேவையில் 40% கச்சா எண்ணெயை வாங்குறோம். ஆனால் இந்த கச்சா எண்ணெயில் பெரும்பகுதி எங்கே போகுது? இந்தியாவில் இருக்க 2 தனியார் நிறுவனங்களுக்கு போகுது. ரிலையன்ஸினுடைய பெட்ரோல் பங்க், இன்னொன்று வந்து அந்த பெட்ரோநெட்னு ஒரு ரஷ்ய கம்பெனி, அதனுடைய சப்சிடரி ஒன்று நயாரா. மெட்ராஸ் பெட்ரோல் பங்க்ல நயாரா இருக்குல்ல, இது 2க்கும் தான் கொடுக்குறோம். இவங்க 2 பேரும் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நான் உற்பத்தி ஆகிற பொருளின் மீது ட்ரம்ப் 100% போடுவார். அதுக்கு நயாராவும் ரிலையன்ஸும் ஒன்றும் பாதிக்கப்பட போகிறதில்ல. ஸோ அதையும் அவங்க பண்ணலை, அதை ஒழிச்சிட்டான். இப்போ ஒவ்வொரு நயா பைசாவுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேலை 2 கோடி வேலை, அதை என்னெல்லாம் பண்ணாருன்னு பார்க்க முடியும். அப்படி ஆசை. இந்த ஆயில் சொன்னீங்களே, இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்குள்ள அண்ணா சாலையில் அலுவலகம் இருக்குது, அது 8 மாடி இருக்கும். ஆமாம்.
ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சாங்க. அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா, வெறும் பெஞ்ச் மட்டும் தான் இருக்கு. ஆளே இல்ல. இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வேலைன்னு இப்ப எல்பிஜி சிலிண்டர் வருது. சிலிண்டர் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல. சிலிண்டர் ஃபில்லிங் யார் பண்றாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு சிலிண்டர் வரும். அன்னைக்கு உங்களால தூக்க முடியுமா சிலிண்டர? தள்ளிட்டு தான் போவோம். நம்மளே கோந்துரும் சரி வீட்டுக்கு ஏத்திட்டு போவோம். அங்க சிலிண்டர் ஃபில்லிங் ஸ்டேஷன் எப்படின்னா, உள்ளேருந்து வரும். சிலிண்டர் தூக்கி 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 போடுவாங்க மேல. ஆமா. போட்டு லாரில போவோம். தூக்கி இவ்வளோ தூரம் நீங்க ஒரு சிலிண்டர் தூக்கி போட்டாங்கன்னா கை எவ்வளோ ஆகும்? நீங்க ஒரு 25லேருந்து 35 வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும். அப்புறம் ஷோல்டர் ஊழ்ந்து போடும். அவன் நிரந்தர கூலி. அவனுக்கு வந்து தினசரி கூலி குடுத்து ஏமாத்துறானுங்க பாவிங்க. நீங்க தண்டையார்பேட்டையில வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போறக்கூடிய பெட்ரோல் இருக்குது. இங்க நம்ம திரிசூல ஏர்போர்ட்ல விமானத்துக்கு போடுறான் பெட்ரோல் இருக்குது. கேம்ப் ரோட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மி குடுக்கக்கூடிய பெட்ரோல் இருக்குது. இது எல்லாம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நடத்துது. அதுல இருக்கிற அத்தனை ஆளும் பார்த்தீங்கன்னா, அத்துக்கூலியா வச்சுட்டு, தினசரி கூலியா வச்சுட்டு, நல்ல ரத்தம் சூடா இருக்கும்போது உழைப்ப சுரண்டி சாவடிக்கிற கூட்டமா இருக்கு. இவனுங்க முழுக்க ஆயில வாங்கி அம்பானியும், நேகராவும் நீங்க தின்ட்டு இருந்தான்னா, நீங்க சிலிண்டர் எல்பி சிலிண்டர் தூக்கி போறவனே வந்து அத்துக்கூலி வச்சிருக்கான் தெரியுமா? செங்கல்பட்டுல எவ்வளோ ஒரு உழைப்பு சுரண்டல் நடக்குது. நீங்க எல்லாம் ஷிப்பிங்ல போறக்கூடிய இடம் போய் பாருங்க. அங்கேயும் வந்து ஆள் கிடையாது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பொதுத்துறை நிறுவனம் முழுக்க இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் வந்து என்னன்னா, நிரந்தர வருவாய் வாய்ந்தவர்கள். அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இருந்த எல்லாம் முழுக்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, வெறும் அவங்க வந்து அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு போற இடமா மாறிச்சு. அப்ப வித்த பணத்துல அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றவனுக்கே கிடையாது பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு கொடூரம் வந்து உழைப்பு சுரண்டல் இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நடந்திருக்கு. அப்படி உழைப்பு திறன்கள் இருந்தா தானே நீங்க வந்து இவன அத்த குளிக்க வச்சா தான், இது கவர்மெண்ட் என்ன எம்ப்ளாயர்? மாடல் எம்ப்ளாயர். இங்க முன்னால இந்த நவீன தாராளமயத்தை நம்ம பேசுறோம். தொழிலாளிகள் உட்பட பாதிக்கப்படுற பலரும் அத பத்தி கவலைப்படுறதே இல்ல. நான் இன்னைக்கு பார்த்தேன். ஒரு நிறுவனத்தில 3 வருஷத்துக்கு ரூ. 40,000 சம்பள உயர்வுக்கு ஒப்பந்தம் போட்டிருந்திருக்காரு. அதில முத்துக்குமார் அவருடைய ஃபேஸ்புக் பதிவில போட்டிருந்தார். முதல் வருஷம் 20,000, அடுத்த வருஷம் 12,000, அதுக்கு அடுத்த வருஷம் 8,000. 3 வருஷத்துல 40,000. நீங்க இந்த அத்த கூலிகளை வைத்திருக்கும்போது, தனியார் நிறுவனங்கள் அத விட குறைஞ்ச விலைக்கு அவன அடிப்பான். கவர்மெண்ட்டே நீங்க முன்னால எப்படி இருக்கும்னா, மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ன்னு வச்சிருப்பாங்க. இப்பவும் அப்படி இருக்கு. ஆனா, அந்த ஸ்டாண்டிங் ஆர்டருக்கு இருக்கிறத விட குறைவான அ உரிமைகள குறைச்சு, தொழிலாளியும் ஏத்துக்கிறேன்னு கையெழுத்து போட்டாலும் என்ன நடக்காது? அது செல்லாது. ம். அத விட அதிகமா சேர்த்து தான் போட முடியுமே தவிர, உங்க கம்பெனி ஸ்டாண்டிங் ஆர்டர் இப்ப அத பத்தியெல்லாம் கவலைப்படுறோம். ஸோ, எவ்வளவு பெரிய துயரங்களை ஒரு பக்கம் இவங்க மேல மட்டும் இல்ல, இங்கேயும் சுமத்துறாங்க. நான் நேத்து வந்து அந்த நீங்க காஞ்சிபுரம் முத்துக்குமாருடைய தொழிற்சங்கம் அந்த தொழிலாளரோட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்களோட கேட்டேன், "நீங்கலாம் எங்கேருந்து வரீங்க? வேலைக்கு வரீங்கன்னு?" பார்த்தீங்கன்னா, பல பேர் மன்னார்குடியிலருந்து வராங்க, ராமேஸ்வரத்துலேருந்து வராங்க, சில வெளியூர்லேருந்து வர மாநிலத்துக்கு வராங்க. இவர்கள்லாம் வரது யார கேட்குறாங்க? கம்பெனி மல்டிநேஷனல்ஸ் கம்பெனிஸ் வந்து வாங்க, ஒரு சவுத் கொரியன் கம்பெனி வந்து உனக்கு உழைப்பாளர் கூப்பிடுறாங்க. இங்க வரும்போது என்னன்னா, அவங்க தனியா மட்டும் வரல. அவங்களுக்கு திருமணம், அவங்க ஒய்ஃப் வராங்க. இங்க வந்தா ஒரு குழந்தை கரு உருவாகுது. குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. இப்ப என்ன சூழல் நடக்குது? நான் லேபர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி என்ன கூப்பிடுற. கூப்பிட்டு வச்சு என்ன செய்ற? என் உழைப்ப மட்டும் நீ வாங்குற. எனக்கு தங்குறதுக்கு இடம் எங்க? என் ஒய்ஃபும் நானும் தங்குறதுக்கான வாடகை யார் குடுப்பா? குழந்தை பெத்த குழந்தைக்கு பாத்துக்கும்போது ஆஸ்பத்திரிக்கு என்ன ஏற்பாடு? அந்த புள்ள படிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு? இது எதுவுமே கிடையாது. ஆனா அரசு என்ன பண்ணுதுன்னா, நிறுவனத்துக்கு நம்ம மாநில அரசு, இந்திய அரசும் இடம் குடுக்குது, சீப்பா தண்ணீய குடுக்குது, மின்சாரம் குடுக்குது, ரோடு போட்டு குடுக்குறது, தொழிற்சங்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு வைக்குது. அப்ப என்ன ஆகுது? இப்ப நெய்வேலி பாருங்க டவுன்ஷிப்னு ஒண்ணு இருக்கும். அவன் குவார்டர்ஸ் வச்சிருப்பான். ஐசிஎஃப்ல பார்த்தோன்னா குவார்டர்ஸ் இருக்கு. அப்போ ஒரு தொழிலாளர் வந்தான்னா, அவங்களுக்கான இருப்பிட வசதிகள் செய்து குடுக்கணும். அங்க இருப்பிட வசதி இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கணும், ஸ்கூல் இருக்கணும், சாலை வசதி இருக்கணும், காற்றோட்டமான இடம் இருக்கணும். இதெல்லாம் அடிப்படை உரிமை. ஆனா, இது அத்தனை யார் செலவு பண்ண வைக்கிறன்னா, அந்த வொர்க்கர். நீங்க ஒப்பந்தம் போட்டீங்கல்ல, ரூ. 10,000 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இத வச்சு என்ன பண்ணுவாரு அவரு? பேங்க்லயா போடுவாரு? நீங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லன்னா ரூ. 1000 டாக்டர் கிட்ட போனா, பக்கத்துல கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குதா? இல்ல ஸ்கூல் வந்து நல்ல அரசாங்க பள்ளி இருக்குதா? இல்ல அரசாங்க கல்லூரி இருக்கிறதா? இல்ல வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு வீடு வாடகை என்ன வருது? வூட்ட விட்டு இங்க வராப்புல. இங்க வந்து என்ன வாடகை? ரூ. 5,000 வூட்டு வாடகை. மின்சாரம் யூனிட் கட்டணும். அப்புறம் அதுக்கான பராமரிப்பு கட்டணும். இது எல்லாம் என்னன்னா, நீங்க என்னதான் சம்பளமா வாங்குனாலும், அந்த சம்பளத்தினுடைய பலன் தொழிலாளி வந்து பயன்பெற முடியல. ஏன்னா, இவங்களுடைய எல்லா ஸ்பேஸ என்னன்னா, காலி பண்ணிடுச்சு ஒரு அரசு கட்டமைப்பு. இது எதுவுமே இல்லாம இது அறுத்தெடுத்துச்சு. அதுல ரொம்ப கொடுமை என்னன்னா, நம்ம போனோம். ஏற்கனவே இத பேசியிருக்கோம். 15 வயசுலேருந்து 25 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான் அம்மோனியா அது திருவள்ளூர். நீங்க அவங்களுடைய ஆதார் கார்ட சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வயசா மாத்துறதுக்காக.
இப்போ இந்த பிள்ளைங்க அங்கே போகும்போது இந்த ஆதார் கார்டு செல்லாதுன்னு 2,00,000 தான் குடுத்தா 2,00,000 வாங்க முடியும். 2,00,000 கூட வாங்க முடியாது. எவ்வளோ பெரிய கொடூரம். சட்டத்தை பற்றி நம்ம பேசும்போது பலரும் வந்து கம்யூனிஸ்ட்காரனுக்கு வேற வழி இல்லை, இவங்க வந்து எங்கே பார்த்தாலும் கொடியை பிடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஏய் பாவிகளா, நம்முடைய பிள்ளைகள் அதாவது வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாங்க. நான் ஜார்க்கண்ட்லேருந்து இங்கே வேலை பார்க்க வந்திருக்காங்க. ஜார்க்கண்ட் எவ்வளோ தூரம், அங்கேருந்து இங்கே வேலை பார்க்க வந்து பிழைக்க வந்தவர்கள் கொல்லப்பட்டார். அது கொலை தான், கொலை தான். அது அதில் அதில் வந்து அந்த நிறுவனத்தை நடத்துகிறவன் மட்டும் இல்லை, அரசு சமூகமும் சேர்ந்து தானே. தமிழ்நாட்டை சேர்ந்த 23 பேர் செத்துருந்தா தமிழ்நாடு எவ்வளவு கலகம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல தோழி. நான் இன்னொரு விஷயம் இது வேற மாரி பார்க்க விரும்புறேன். தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறிய மாநிலம், கல்வியில முன்னேறிய மாநிலம், ஹியூமன் டெவலப்மெண்ட்ல ஐரோப்பா நாடுகள ஒப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம முன்னேறிட்டோம். ஆனா இந்த மாநிலத்தில ஒழுங்கா சட்டத்த பாதுகாக்கிறது வக்கில்லைங்க. ஒரு குழந்தை தொழிலாளிய வச்சு உழைப்பு சுரண்டுறான். திருவள்ளூர் மாவட்டத்தில தலைமைச் செயலர்லேருந்து பக்கத்தில ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அத கண்காணிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி இல்ல. இது நாடா இது? இது என்ன நாகரிகமா இது? ஃபோர்ஜரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு 14 வயசு குழந்தைய வச்சு உழைப்ப திருடிட்டு இருக்காங்க ஆலையில. இத பத்தி நீங்க இந்த இஷ்யூல நீங்க வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த தொழிலாளர்கள் வந்து அம்மோனியா கேஸ் லீக் ஆகி போன உடனே தோழர் சண்முகம் தோழர், நீங்க நம்ம தலைவர்லாம் போய் பார்த்தீங்க. தோழர் கேபிலாம் போய் பார்த்தாரு. இதே டைம்ல என்ன ஆகுதுன்னா, சட்டமன்றத்தில 110ல பேசுறாரு அமைச்சர். அப்ப அமைச்சர் பேசக்கூடிய ஆன் ரெக்கார்ட்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு 6,000த்துக்கும் மேற்பட்ட நிறுவனம் இப்படி இல்லீகலா இருக்குன்றாரு. இதற்கு பதில் யார் பேசுறா? திமுக அமைச்சர் பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு பேசுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி இந்த புள்ளியில வேறுபாடே இல்ல. ஒரு 2 கட்சியும் பார்த்தீங்கன்னா, இத பத்தி எந்த வித வேறுபாடு இல்லாம இப்படி ஒரு செத்துருக்கிறாங்களே, குழந்தை தொழிலாளர் இருக்குது. அது 110ல ஒரு தீர்மானம் முடிஞ்சிருச்சு அவ்வளதான். தோழர், இன்னும் தெரிஞ்சுக்கங்க. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சியா இருக்க 2 ஆண்ட கட்சி, மீதி இருக்கிற ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட நீங்க யார வேணாலும் எடுத்து, முதலாளித்துவ கட்சிகள் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் கூட சில பேர் கூடுதலா கவலைப்படலாம். ஆனா இந்த பாலிசி என்று வந்துவிட்டால் லெஃப்ட் தனி, மீதி மொத்தமும் தனிதான். நீங்க பத்திரிகையில உங்களுக்கு தெரியுமா? நான் இன்னைக்கு வர நான் தவறாம படிக்கிற பத்திரிகை ஹிந்து. நான் ஒரு நிறுவனத்தில இது பண்ணிட்டு இருந்தோம். போராட்டம். நாங்க டிஸ்மிஸ் ஆயிட்டோம். உண்ணாவிரதம் அது இதெல்லாம் நடத்துறோம். ஹிந்து பத்திரிகையில இந்த செய்தியே வரல. சரின்னு விளம்பரம் குடுப்போம்னு அப்ப ரூ. 14,000 எங்களுக்கு 95ல பெரிய பைசா. எங்க யூனியன் ஃபண்ட்ல இருந்து ரூ. 14,000 குடுத்து அத விளம்பரமா போட்டுறலாம். விளம்பரத்துக்கு இது உகந்தது அல்ல. அதாவது எங்க விளம்பர பாலிசி இத அனுமதிக்கலைன்னு. எடவு கூட போட்டுப்பான் போல இருக்குது. தொழிலாளர் உரிமையும் போட மாட்டானுங்க. ஸோ உங்க சொசைட்டி, இது வந்து உங்க சமூகம், இது முதலாளித்துவ சமூகமாக இருக்கு. இப்ப நீங்க அ நோக்கியா சம்மந்தமா பேசினா பல பேர் என்ன சொல்லுவாங்க? அப்ப பேசினபோது. இப்ப நடந்த நீங்க டிபேட்ல பாருங்க, தேர்தல் பத்திரம் பத்தி. அ. மார்ட்டின் என் நண்பர்ன்றாரு. யாரு? ஏவா வேலு. இவரு என்னன்னா எங்க மாமனார்ன்றாரு. அவங்க அப்பா என்ன, டேய் மொத்த தேர்தல் பத்திரமே ஃப்ராடு பண்ண பிஜேபி கட்சி கொண்டு வந்தது. இத எதிர்த்து நம்ம தோழர் சீதாராம் யெச்சூரி வழக்கு போட்டாரு. தேர்தல் பத்திரம் முறையே தப்புன்னு. சபாநாயகர் என்ன தெரியுமா சொன்னாரு? கவனிச்சீங்களா நீங்க அந்த டிபேட்ட பார்க்கும்போது? இது கூட ஏதோ ஒரு பிரச்சனைலாம் நாடு முழுக்க பத்திரிகைலாம் வந்தது. ஏதோ அவருக்கு எதுவுமே தெரியாத மாரி. மொத்தமா கார்ப்பரேட் இருந்து துட்டு வாங்குறதுக்காக வந்து இவனுங்க தேர்தல் பத்திரத்த பிஜேபி கொண்டு வந்தாங்க. பிஜேபி அதிகமா பணம் வாங்கிச்சு. அந்த பத்திரம் வாங்குனது தப்புன்னு நம்ம சொன்னோம். நீதிமன்றம் தடை பண்ணுச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் பத்திரம் வாங்கணும்னு விவரத்த குடுக்கல. சொல்லியும், அப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாடி போய் போராட்டம் பண்ணுது. அந்த சிபிஎம் போராட்டம் பண்ணுச்சு. இவ்வளோ நடந்திருக்குது. ஆனா என்னன்னா, நான் மாமா, மச்சான், நண்பன்றாங்க. தேர்தல் பத்திரத்த பணம் வாங்குறது ஒரு பொழப்பாயா இது? நீ வந்து உன் கொள்கை ரூ. 900 கோடி. இவங்க வாங்கினது 900 கோடி திமுக. பிஜேபிக்காரன் பல்லாயிரக்கணக்கான கணக்கே லிஸ்டே கிடையாது. அப்போ இந்த முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் மிக கேஷுவலா பேசப்பட்டு போகுது. ஒரு வர்க்க பிரச்சனை, ஒரு கார்ப்பரேட் முதலாளிகளோட நலன் சார்ந்து வரும்போதுனா, நட்பு ரீதியில ஒரு உரையாடல் நடந்து போறத கண்டி, அந்த சட்டமன்றமே அத வந்து கம்ஃபர்டபுளா எடுத்து. அதாவது அரசியல் கட்சின்னா நிதி தேவை. சந்தேகமே கிடையாது. நிதி இல்லாம பண்ண முடியாது. இப்ப இந்த 2 பேரும் சண்டை போடுறதுல பாஜக, அந்த தேர்தல் பத்திரத்த கொண்டு வந்த பாஜக ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காரும். நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ட்ரையம்ப்னு ஒரு ட்ரஸ்ட். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரூ. 125 கோடி தமிழ்நாடு பிஜேபிக்கு குடுக்குறாங்க. ஸ்க்ரோல் என்ன பண்றாங்க? அது என்ன இந்த ரூ. 125 கோடி திடீர்னு குடுத்துருக்காங்களே அப்படின்னு அத ஆராய்றாங்க. ஸ்க்ரோல் பத்திரிகை. பத்திரிகை. இப்ப ஆராய்ஞ்சபோது என்ன தெரியுதுன்னா, அவங்க கடந்த 10 வருஷமா 21 கோடி தான் மொத்தமே குடுத்துருக்காங்க பிஜேபிக்கு.
அப்போ ஏன் கொடுத்தாங்க? இங்கே இதுக்கு எப்படி பணம் வருதுன்னு பார்த்தா, அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழுமத்துக்கு பேருக்கு போகுது. அவங்க ஏன் இப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தா, அதுக்கு முன்னால் பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் சிப்பு தயாரிக்கிறதுக்கான ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கான்ட்ராக்டில் என்னென்னா, அந்த இது வந்து 50% யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பான். 20% அந்த மாநில அரசாங்கம் கொடுக்கும். 30% போட்டுட்டு 100% இவங்க ஓனர். யார்? இந்த பிரைவேட். நம்ம காசு எப்படியெல்லாம் போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அந்த நம்மளை உண்டி கொடுக்குறவன்னு சொல்கிற பாஜக 125 கோடி நான் வந்து சென்ட்ரல் யூனிட்டுக்கு இல்லை, தமிழ்நாடு பாஜகவுக்கு அவன் 125 கோடி ரூபா கொடுத்துருக்கான். ஃப்ராடு. நீங்கள் வந்து இந்த 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 முதலாளித்துவமே ஃப்ராடாக இருக்கிறதுனால அதனுடைய எல்லா விதமான அம்சங்களும் இப்போ கேட்டால் என்னது அந்தியோதய அன்ன யோஜனாவா, சும்மா சாப்பாடு கொடுக்குறதான்னு கேட்பான். ஆனால் ஒரு முதலாளி உற்பத்தி பண்ணுற மொத்த அந்த நிறுவனத்துக்கும் 70% மானியமாக கொடுத்துட்டு 30% மட்டும் வாங்கிப்பாங்க. நான் கூட நோக்கியா சம்மந்தமாக சொல்ல வந்தேன். நீங்கள் ஜெயலலிதா தான் அதில் 2வது MOUவில் அதை போடுறான். அது என்னென்னா, அவன் இன்வெஸ்ட் பண்ணுற அல்லது எதிர்காலத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிற மொத்த தொகையும் ஒரு பைசா இல்லாமல் அந்த முதலீடு முழுவதையும் திரும்ப கொடுப்போன்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்டாங்க நோக்கியாவுக்கு. அப்படி எத்தனை கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. நம்ம முதலாளித்துவ கட்சின்னு சொல்லல, ஏதோ ஏனோ தானோன்னு இவங்க அப்படி பேசுகிறதெல்லாம் கிடையாது. அதுதான் இதை தீர்மானிக்கும். இங்கே சட்டமன்றத்தில் இந்த வேடிக்கை இருக்கு இல்லையா, மாமா கொடுத்தாரா, அப்பா வாங்கினாரா என்று 2 பேரும் பேசுவாங்க. வாங்கினது தப்புன்னு யாராவது பேசியிருக்காங்களா? ஏன் பேச மாட்டேன்றாங்க? சரி, இவங்க 2 பேரையும் விட்டுருவோம். அங்கே இன்னொரு கட்சி இருக்குல்ல, யார்? அதிமுக. அவங்க எந்திரிச்சு, என்னையா நீங்கள் 2 பேரும் உங்கள் குடுக்கல் வாங்கலை பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்களா? பேசலை. ஏன்னா இவங்க பேசுகிறாங்க. இந்த இடத்துல தான் சிபிஎம் வந்து எலக்டோரல் ரிஃபார்ம்ஸை பற்றி பேசுது. எலக்டோரல் ரிஃபார்ம் பேசு, ஏன் இந்த செலவழிக்கிற தொகையெல்லாம், இந்த ட்ரஸ்ட்டு கொடுக்குற தொகையெல்லாம் மொத்தமாக கவர்மெண்ட்டு கொடுத்து கவர்மெண்ட்டே நோட்டீஸா போஸ்டா அப்போ எல்லாரும் சமதளத்தில் நின்று போராடுறது மாதிரி வந்துடும்ல தேர்தலை. ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? பண்ண மாட்டாங்க. முதலாளித்துவமே விடாது. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் தான் லெஃப்ட்டு தான் தனி என்று காண்பிப்பதில்லை. அந்த கேரக்டரோடு இல்லைன்னா அது லெஃப்ட் இல்லைன்னு ஆயிடும். அதாவது தேர்தல் பத்திரமா இருந்தாலும் சரி, அல்லது முதலாளிகளுக்கு வந்து அரசாங்கம் வந்து செலவழிக்கிறதான இது எல்லாவற்றிலும் அக்கறை காட்டக்கூடிய ஒரு இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பில் இந்த கிராமப்புறத்தில் கூட விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு வேலை உரிமைன்ற சட்டத்தை ஒழிக்கிறதுல முதலாவதாக இருக்கிறாங்க. அதே போன்று கிராமப்புற தொழிலாளர்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 700 ரூபாய் சம்பளம், 200 நாள் வேலை என்கிற குறித்த கோரிக்கை ஒரு பெரிய அளவு விவாதமாக்காம கார்ப்பரேட் ஊடகங்களும் வந்து இன்னைக்கு வந்து உருவாக்கிக்கூடிய சூழலில் கட்டாயம் இது வந்து இந்த கோரிக்கை என்பது வேகமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இன்றைக்கு வந்து நாடு முழுக்க விவசாயிகளும் தொழிலாளர் நடத்திய போராட்டத்தில் விவசாய தொழிலாளர் இந்த கோரிக்கை வந்து மிக முக்கியமான கோரிக்கையாக உருவாயிருக்கின்றது. எனவே இதற்கான போராட்டம் வந்து தொடரும் நம்ம உறுதியாக நம்புவோம். உழைக்கும் மக்களுக்கான வந்து போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து முன்னெடுக்கும், இடதுசாரிகள் முன்னெடுப்பார்கள். அதாவது எல்லாத்துக்கும் சங்கம் வச்சுருக்காங்க. விவசாய தொழிலாளர் சங்கம் எல்லா கட்சியும் வச்சுருக்காங்க. இடதுசாரி கட்சிகள் வச்சிருக்கு. அதை தவிர யாராவது விவசாய தொழிலாளிக்கு சங்கம் வச்சுருக்காங்களா? வைக்க மாட்டாங்க. பல நிலப்பிரபுக்கள் அவங்க கையில் இருக்காங்க. அவங்களே நிலப்பிரபு தான் பலரும். அம்மா இப்போதான் சொன்னார, இப்போ MRK பன்னீர்செல்வம் சொன்னார, நான் அவரு நேரு யார் தெரியுமா, இவ்வளோ ஏக்கர் நல்லா இருக்குன்றாரு, ஏவா வேலுக்கு இவ்வளோ இருக்குன்றாரு. உடனே வந்து சபாநாயகர் நில ஏங்க சொல்றாதீங்கன்றாரு. உடனே இவர் சொல்றாரு, எப்ப செங்கோட்டையன் யாரு சாதாரண ஆளா, அவர் எவ்வளோ 100 ஏக்கர் வச்சுக்கிறாரு. அதாவது சட்டமன்றத்துல இந்த முன்னாள் அமைச்சர்கள் இதெல்லாம் பேசினாங்களா? முன்னாள் அமைச்சர். ஆமா, இன்னைக்கு வந்து என்னன்னா, அப்ப நம்மள எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கு? எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க. ஒரு சட்டமன்றத்துல இவ்வளவு அமைச்சர்களுக்கு வந்து என்னன்னா, நான் வந்து அவ்வளவு மாடு வச்சுக்கிறேன், இவ்வளவு ஆடு வச்சுக்கிறேன், இவ்வளவு கோழி வச்சுக்கிறேன், இவ்வளவு நிலம் வச்சுக்கிறேன், அங்க கறக்கிற பால்ல தான் காப்பி போட்டு குடிப்பேன், நீ வந்து இங்கதான் நான் வந்து காட்டோட்டமா இருப்பேன்னா. ஆடு வச்சுக்கட்டும், மாடு வச்சுக்கட்டும், கோழி வச்சுக்கட்டும், எது வேணாலும் வச்சுக்கட்டும், வளர்க்கட்டும். ஆனா உச்சவரம்பு சட்டம் இதுக்கெல்லாம் பொருத்தாதா? நில உச்சவரம்பு சட்டம் இது அதான் நீங்க சொன்னீங்க தெரியுமா, கம்யூனிஸ்ட்கள் தவிர வேற யாரும் பேசுவதில்லை.
இப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமப்புறங்கள்ல எந்த அளவுக்கு ஏக்கர் நிலம் வைத்திருப்பது பெருமையா பேசுறாங்க. இது ஒரு அவமானமா பேசணும். நீ வந்து என்னன்னா, உன் சொத்த பேசுறது இல்லையா உன் சட்டமன்ற உறுப்பினரோட லட்சணம். இது வந்து நான் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு அந்த சட்டமன்றத்தில இல்லாதவனுக்காக நான் எப்படி குரல் கொடுக்கிறேன் என்பது தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இதுவா இருக்கும். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, நிலப்பிரபுக்கள்லாம் முதலெல்லாம் கூடி, "நான் எப்படி மாப்பிள இருக்கிறேன்? நீ மாமா எப்படி இருக்கிற?" அப்படின்னு பேசக்கூடிய இடமா என்ன தமிழ்நாடு கவலையா இருக்கு. சட்டமன்ற விவாதம் வந்து இன்னைக்கு வந்து மாறி இருக்குது. நாம வந்து என்னன்னா, விவசாய கூலி தொழிலாளிக்கு குறைஞ்சபட்சம் ரூ. 700 கூலிய குடுங்கடா, ரூ. 200 வேலை குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய இடத்துல நாம இருக்கிறோம். பாத்தீங்களா? இந்த நிலைமைய. 5ஏ 5 சீட்டு குடுத்து, அதுல 2 சீட்டு ஜெயிச்சு, அங்க போய் உட்கார்ந்திருக்கிறவங்க, நம்ம இப்படி இருக்கிறோம். எத பத்தி பேசிட்டு இருக்கோம்? 100 நாள் வேலை, 100 நாள் வேலை, அவங்களுக்கு வேலை நாள் குறைஞ்சு போச்சு, 200 நாள் சம்பளத்த வேலை, கூடி 700 சம்பளம். பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா, தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து, உனக்கு எவ்வளவு நிலம், எனக்கு எவ்வளவு நிலம்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் மிக நுட்பமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பா இப்ப தாவேக்கா ஆட்சி வந்தவுடனே விஜய் எப்படி சிரிக்கிறார்ன்னு காமிக்கிறாங்க மீடியாவுல. ஆனா யங்ஸ்டர்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா, பெண்கள் குறிப்பாக சட்டமன்ற விவாதங்களை நுட்பமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிகள பற்றிய மதிப்பீடுகளை மக்கள் உருவாக்கி கொண்டு தான் வருவாங்க. இல்ல தோழர். நீங்க 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 சொல்றதுல எனக்கு ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து இருக்கு. எல்லா நம்பரையும் அல்லது எல்லா வாசகங்களையும் டீகோட் பண்ணி பார்க்கலைன்னா, அவங்க வந்து உண்மை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, நம்ம ஏற்கனவே கூட பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் சம்பளம் 2 பேருக்கும் சராசரி ரூ. 5,500 அப்படின்னா, உங்களுக்கு 10,000 எனக்கு 1,000 இருந்தாலும் 5,500 தான். உங்களுக்கு 6,000 எனக்கு 5,000 இருந்தாலும் 5,500 தான். ஆனா 2 5,500ம் ஒண்ணு கிடையாது. அது 10,000த்துக்கும் 1,000த்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இருக்குல்ல, 9,000. நம்முடைய வருவாய் இடைவெளி என்பது இருக்குல்ல, ரொம்ப பெருசு. 10,000த்த நீங்க 50,000 10,000 கூட வச்சுக்கோங்க. இந்த இடைவெளி பெருசு. அதேபோல மக்கள் இந்த சண்டைக்கு பழகியிருக்காங்க. இதில இவரு நல்லா பேசினாரு, அவர் நல்லா பேசினாரு, இவரு குடுத்தாரு. இதுக்கு அப்பால் இந்த பேச்சில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்க போகுது? பிள்ளைக்கு படிப்பு கூடுதலா வரப்போதா? வேலை வரப்போகுதா? எனக்கு இருக்கக்கூடிய வீடு மாற்றி கொடுக்கப்பட போகிறதா? இந்த விமர்சனம் வரலைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினச்சுப்போம்னா, இதை உன்னிப்பா கவனிக்கிறாங்க, இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஓ! இவருக்கு 500 ஏக்கர் தான் இருக்கு, அவருக்கு 1000 ஏக்கர் வச்சிருக்காரு. எனவே அவங்க தான் ரொம்ப மோசமா இருக்கவன்னு இப்படி தான் யோசிப்பாங்க. ஸோ வி ஹேவ் டு டீகோட் எவ்ரிதிங். அதை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மறக்கிறது மக்களுடைய இயல்பு. நினைவுபடுத்துறது மட்டும் இல்ல. எப்படி பார்க்கணுங்கிறது கூட சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு. ஒரு இதோடு சேர்ந்து மிக முக்கியமான ஒரு தலைவருடைய வந்து நூற்றாண்டு பிறந்த நாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வர இருக்கின்றது. ஒரு 20ஆம் நூற்றாண்டு வரலாறு வந்து மனிதகுல வரலாறுல வந்து ஒரு மிக முக்கியமான நூற்றாண்டு வந்து 20ஆம் நூற்றாண்டு. எரிக் ஹாப்சம் வந்து புரட்சிகளின் நூற்றாண்டுன்னு சொன்னாரு அவரு. அது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட வந்து அதுவும் அந்த நூற்றாண்டுடைய முதல் பகுதி 20ஆம் நூற்றாண்டு எந்த திசையில் போகின்றதை தோழர் லெனின் தலைமையிலான ரஷ்ய புரட்சி தீர்மானித்தது. அதுதான் 20ஆம் நூற்றாண்டு முழுக்க ஒரு சோசலிசம் என்பதை ஒரு மைய விவாத பொருளாகவும் அதை நோக்கி வந்து மக்களை திருத்தது. 50களுக்கு பிறகு கியூபா புரட்சியை முன்னெடுத்த தோழர் ஃபிடல் காஸ்ட்ரோ அந்த நூற்றாண்டினுடைய 2ஆம் பகுதியை வந்து என்னன்னா ஒரு உக்கிரமான ஒரு புரட்சியை வந்து என்னன்னா புரட்சியாளராக உலகெங்கும் வந்து அதை வந்து உக்கிரமாக வந்து செயலாற்றியவர். கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு 90 மைல் பக்கத்துல இருந்துகிட்டு சென்னையை விட கொஞ்சம் கிட்டத்தட்ட சென்னை பாப்புலேஷன் சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளோ மக்கள் தொகை வச்சு ஏகாதிபத்தியத்துக்கு எதிர்த்த ஒரு போராளியா இருந்தார். அவருடைய பிறந்தநாள் நூற்றாண்டு வந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி வந்து உலகெங்கும் இருக்கக்கூடிய மனிதநேய சக்திகளால், புரட்சிகர போராளிகளால் வந்து கொண்டாடப்பட இருக்கின்றது. ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னு சொன்னா உங்க நினைவுல என்ன வந்து நிக்குது? சோசலிசம் இல்லையேல் மரணம். சோசலிசம் இல்லையேல் காட்டுமிராண்டித்தனம். இது எல்லாத்தையும் அப்படி சுருக்கி சொல்லிட்டார். நீங்க சோசலிச முகாம் இருந்த காலம் மட்டும் உலகத்தின் எந்த ஒரு மூலையிலும் ஒரு பிடி மண்ணை கூட அள்ளுவதற்கு அவர்கள் அனுமதித்ததில்லை. உடனடியாக தலையிட்டார். காசால 1,00,000 பேர், அதில் 33,000 பேர் குழந்தைகளும் பெண்களும். இழந்து விட்ட பிறகு உலகம் அப்படியே இயங்கிக் கொண்டே தான் இருக்கிறது. எதுவும் கெட்டு போகல. ஒரு நாட்டில்
40-50 கார் போகிற இடத்துல ஹைதல்லா கொமேனியை கொன்னுட்டு என்னுடைய டெக்னாலஜி ரொம்ப ப்ரெசிஷனாக கரெக்டாக பார்த்து எப்படி அடிக்கும் துல்லியமானு சொல்கிறவன். அடுத்த நாளே பெண் குழந்தைகள் மட்டும் படிக்கிற 168 பெண் பிள்ளைகள் மட்டும் படித்த இடத்துல குண்டு போட்டு அது மொத்தத்தையும் கொண்டுட்டான். உலகம் கடந்து போகிறது. அதனால தான் சொல்கிறேன், டீகோட் பண்ணணும், டீகோட் பண்ணணும்னு சொல்லுவோம். 2 நாட்டுக்கு இடையில் சண்டை நடந்துகிட்டே இருக்கு, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில். இப்படி ஒரு சூழல் நீங்கள் சோசலிச முகாம் இருந்த வரையிலும் நீங்கள் யோசிச்சே பார்க்க முடியாது. எனவே தான் அவர் சொன்ன சோசலிசம் அல்லது மரணம் என்று சொல்வது இருக்கு இல்லையா, அது மரணம் என்பது தனி மனுஷன் சாகசத்தை பற்றி அவர் சொல்லலை. அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையை அழிப்பான், சுற்றுச்சூழலை அழிப்பான், குழந்தைகள் கொல்லப்படுவதை பற்றி அவனுக்கு கவலை இருக்காது. இவ்வளோ பெரிய துயரம். காட்டு மிராண்டித்தனம் சோசலிசம் அல்லது காட்டு மிராண்டித்தனம் என்று அவர் சொன்னதுக்கான வரையறையை நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்னைக்கு நெத்தன்யாகு ஏதோ 11 16 நிபந்தனை விதிச்சிருக்கார். எனவே நான் அவர் கியூபாவை எப்படி உருவாக்கினார் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகம் முழுவதையும் நேசித்ததால் தான் அவன் சொன்னான் சோசலிசம் அல்லது மரணம், சோசலிசம் அல்லது காட்டு மிராண்டித்தனம் என்பதை சொன்னான். நம்ம பல நேரங்களில் நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை பார்த்துட்டு நான் பயங்கர சிலிர்த்து போயிருக்கேன். ஆனால் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்கிற அந்த ஒரு சின்ன புத்தகம், நாம் வாழ்கிற காலத்தில் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காண்டா அப்படி பேசினவன், அது இங்கே இருந்துக்கிட்டு பல பேர் கேட்பாங்கள்ல, இங்கே இருந்துக்கிட்டு சவால் விட்டால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை மொத்தமே ஒரு 90 மைலா 145 கிலோமீட்டரா 145 கிலோமீட்டர் அருகில் உட்கார்ந்து கொண்டு நான் ஹைதல்லா கொமேனி எத்தனை 10,000 கிலோமீட்டரு தூரத்தில் இருந்தாலும் சரி 40 பேர் போகிற இடத்துல துல்லியமாக பார்த்து அடிப்பேன்னு சொல்கிற ஒரு நாடு அந்த திமிருக்கு எதிராக ஹே அப்படி ஒதுங்கிப்போ அப்படின்னு சொல்கிற அந்த தைரியம் இருக்குல்ல, அதை கொடுத்தது ஒரு தத்துவம். ஆக்சுவலாக அவர் ஆரம்பத்தில் கம்யூனிஸ்ட் இல்லை, ராகுல் காஸ்ட்ரோ தான் அவருக்கு கம்யூனிசத்தை சொல்லி கொடுக்குறார். எவ்வளவு நேசித்திருக்கிறான் அந்த மக்களை, நாட்டு மக்களை, எவ்வளோ பெரிய நாட்டு மக்களைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவன் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டான். அந்த ஊருக்கு 60 வருஷமாக அவனை பட்டினி போடுறாங்க. எது வியாபாரம் பண்ணக்கூடாது, நீ எந்த உறவும் வைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா கியூபாவில் அதாவது 10% மேல் அமெரிக்காவினுடைய தயாரிப்பாக இருக்க எந்த பொருளையும் இங்கே ஏற்றுமதி செய்யக்கூடாது இப்படிலாம் சொல்கிறான். ஆனால் அந்த ஊரில் இருந்தவங்க அமெரிக்கா ஒரு 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 பெரும் புயலால் பாதிக்கப்பட்ட போது நிறையா மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அனுப்புவாங்க. எவன் கேட்குற எபோலா வைரஸ் பயம், அந்த நாட்டு மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் போனாங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உள்ள பகுதியில் பெரிய நிலநடுக்கம். உடனே அவன் இங்கே வந்தான், சொந்த காசை செலவழிச்சிட்டு வந்தாங்க. உலகம் முழுவதும் ஒரு பக்கம் போர் வீரர்களையும் போர்க்கருவிகளையும் அவர்கள் உருவாக்கி கொண்டிருந்த போது ஒரு நீங்கள் சொன்னீங்கல்ல, அவனை நாடுன்னு சொல்ல முடியாது. நமக்கு நாடுன்னா நம்ம மைண்டில் ஒரு 144 கோடி, எத்தனை மாநிலம், எத்தனை மாவட்டம், வடக்கே இமயம், தெற்கே குமரி அப்படிலாம் சொல்கிறோம்ல, இது எதுவும் கிடையாது. நீங்கள் கூட சொன்னீங்க நம்மளை விட கொஞ்சம் கூட இருக்கணும். இந்த தாம்பரம் மாநகராட்சியெல்லாம் பிரிக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த மதுரை மாநகராட்சி இருக்கு இல்லையா, அதை விட சின்ன மக்கள் தொகை கொண்ட நாடு அது கியூபா. அதான் நீங்கள் சொன்னீங்களா மருத்துவ வசதி பேசும்போது, இப்போது கியூபாவோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி டியாஸ் கனால் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். நம்ம இங்கிலீஷ் மார்க்ஸ் ஆஃப் நம்ம தமிழில் இவங்க தீபதர்ஷி மொழிபெயர்த்து பாரதி புத்தகம் புத்தகமாக வெளியிட்டோம். அந்த வெளியீட்டு விழாவில் வாசுகி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, எனவே அவங்க கியூபாவுக்கு சிகிச்சைக்காக போகிறாங்க. இப்போ அவங்க சொல்ல முடியும், இப்போ நம்மளே இங்கேருந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும்னு வச்சிங்களேன், சொக்கா, துணி, ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, டம்ளரு, ஸ்பூனு, சோறு ஆடுறதுக்கு என்ன ஏற்பாடு எல்லாத்தையும் அள்ளிட்டு போவோம், தலைவாரி சீப்பில். அங்கே நீங்கள் போனீங்கன்னா பேஷண்ட்டு மட்டும் தான் போகிறது, நீ சீப் எடுத்துகிட்டு வரியா, துணி எடுத்துகிற எல்லாத்தையும் கொடுக்குறாங்களாம். ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு வரக்கூடிய யார் வெளிநாடாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் அவ்வளோ கண்ணியமாக அந்த நோய்வாய்ப்பட்டவருக்கும் அவருடைய உடன் வருவருக்கும் உரிய கவனிப்பு என்னென்னா
கியூபா கொடுக்குது. அதனால தான் இன்னைக்கு மருத்துவ உலகில நீங்க கியூபாவுடைய மருத்துவ சிகிச்சையும், நோயாளிகள அணுகுற விதமும் உலகம் முழுக்க வந்து ஒரு விதந்தோதப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ கூட அந்த டியாஸ் கேனல் என்ன சொல்றாருன்னா வந்து, "யோவ் நாங்க கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சுட்டோம்யா. முடியிற தருவாயில இருக்கியா. அத கெடுக்கிற பாவியா இருக்கியா. நீ குடுத்தனா நான் வந்து உனக்கே ட்ரீட்மெண்ட் குடுப்பேன்டா. அமெரிக்காவுல பாதிக்கப்படுறதுக்கே நாங்க பண்ண முடியும். அத பண்ண முடியல. ஐசியூவை அதிகப்படுத்த வேண்டியதுன்னா, அந்த வென்டிலேட்டர் இருக்கு இல்லையா? வென்டிலேட்டருக்கு வந்து வென்டிலேட்டர் வாங்க தந்தா நம்ம ஊர்லாம் செய்வோம். ஒரு கம்பெனிட்ட சொல்லுவோம் வென்டிலேட்டர் வந்துரும். அவர் என்னன்னா வென்டிலேட்டர் செய்றதுக்கு ஸ்க்ரூ ஒரு நாட்ல வாங்குறானுங்க. பிளாஸ்டிக் ஒரு நாட்ல வாங்கி வென்டிலேட்டர் தான். இவ்ளோ பெரிய கொலகார பயலா வந்து அமெரிக்கா வந்து கியூபா வந்து நாசமாக்கும்போது, ஃபிடல் காஸ்ட்ரோ உருவாக்குன புரட்சி இருக்கு இல்லையா? அது ஸ்டில் அந்த கியூபாவுல வந்து வந்து அவரு இப்போ ஒரு தலைவர் போயிடுச்சுன்னா முடியல. காஸ்ட்ரோ என்ன சொன்னாரோ, அது வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம், 20 மணி நேரம் மின்சாரம் கட் ஆவுது. ஆனா, அந்த மக்கள் வந்து புரட்சிக்கு எதிரா வந்து வரல. அவங்க புரட்சிய காப்பாத்தன்றாங்க. இந்த உணர்வு இருக்கு இல்லையா? அது காஸ்ட்ரோ வந்து எப்படி உருவாக்கியிருப்பார்ன்னு நெனைக்கிறீங்க நீங்க? இந்த ஆஹா, அது என்ன உருவாக்குறது? அவங்க அவங்க அவன் வந்து நாட்ட அப்படி ஆக்கணும். எப்படி அந்த 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 அது அது ஸ்டில் நீங்க மக்களை வந்து நேசிக்க வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல. ஆ, டியாஸ் கனல். ஏஎஸ் கேனல். ஏஎஸ் கேனலோட அந்த இது சொன்னீங்கல்ல, பேட்டி. அதில ஒண்ண அவரு சொல்றாரு. என்ன சொல்றாரு, "அமெரிக்கா உங்க மேல போர் தொடுத்தா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்கிறார். "நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். எங்கள் அமைதியை பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடுவோம், போரிடுவோம்." எங்க தேசிய கீதத்தில சொல்றது மாரி, எங்களை யாராவது ஆக்கிரமிக்க வந்தா, ஆக்கிரமிப்பு செய்ய வந்தா, அதை எங்கனால தடுக்க முடியாம போனா, எதிரி எங்கள் நாட்டிலிருந்து எங்கள் ரத்தம் தோய்ந்த மண்ணைத் தவிர வேற எதையும் எடுத்து செல்ல முடியாது. எவ்வளோ ஒரு அதான் வார்த்தை அது. ஐய்யய்யோ! இது இது நான் வார்த்தை என்னோடது. இ அதில புரியுது இருக்கக்கூடிய எனக்கு. அந்த அந்த அத கவித்துவம் இருக்கு இல்லையா? அது எங்கேருந்து வருது அப்படின்னா, அவன் இதுலேருந்து வருது. இத 15 நாளைக்கு ஒரு தடவ இப்போ நம்ம தமிழ்நாட்டில பேசிட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்ல சொன்னாங்க. ஏற்கனவே அது இருந்தது. அது என்னது? ஒரு ஒரு வேனு, அதில ஒரு நர்ஸு, ஒரு பிசியோதெரபிஸ்ட். இவங்க 3 பேரும் தான் எங்கே போவாய்ங்க? கிராமப்புறங்களுக்கு இப்படி போவாங்க அப்படின்னு. இப்ப டாக்டரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு குடிமகனையும் 15 நாளைக்கு ஒரு தடவ போயி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிற ஒரு மருத்துவ முறை இருக்கே. இது அவன் என்ன அடிஷனலா என்ன சொல்லி தரணும்? சோசலிசம்னா என்னடா? இதுதான்டா. எல்லோரும் வாழ்வதற்கான ஒரு இடம் இருக்குங்கிறது இருக்குல்ல. எல்லோருக்கும் கௌரவமான வாழ்வதற்கான ஒரு இடம். நீங்க மத்த சம்பளம் குடுத்தாங்க, பள்ளிக்கூடம் கொண்டு சொன்னாங்க. அல்லது வந்து எல்லாத்துக்கும் மருத்துவம் குடுத்தாங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு குடுத்தாங்க. இது இல்ல. இத லேசா சின்னதா சொல்லணும்னா, பைபிள்ல சொல்லுவாங்கல்ல. என்னது? "தன்னைப் போல் பிறரை பிறரை நேசி. உன் அயலானையும் நேசி" அப்படின்னு. அயலான்ங்கிறது அடுத்தவன் தான். அது வந்து "உன்னைப் போல உன் பகைவனையும் நேசின்னு" அவன் சொல்லிக் குடுக்குறான். அவன் மனுஷன்டா அப்படின்னு. எவ்வளோ பெரிய நீங்க சோசலிசம்னா அதானே. வேற என்னது? உலகத்தையே முழுமையாக அப்படியே ஆட்கொள்வது. அப்படியே இது பண்றது. அப்படின்னு நீங்க ஃபெடல்ன்னு சொல்லும்போது, நீங்க சில நேரங்கள்ல நம்ம இதில தான் பார்ப்போம். இதில புராணத்தில ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியா சில கேரக்டர் அந்த மாரி பார்ப்போம். இன்னைக்கு அந்த கியூபாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. அவன் எப்படி நேசிக்க வச்சான்? ஏன் வந்து அவன் சொந்த மண்ணை நேசிக்க வைக்கல. மண்ணை நேசிக்க வச்சான். மனிதர்களை மனிதர் நேசிக்க நேசி. வச்சான். மனித இனத்தை நேசிக்க வச்சான். அதனால தான் அவன் என்ன அந்த மக்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இதையெல்லாம் நேசிக்க வைத்தது சோசலிசம் தான் தெரியுது. இவருடைய வார்த்தை அல்ல. யாரு? ஃபிடலோட வார்த்தை அல்ல. அந்த மனித குலத்தை நேசிக்க வைத்தபோது, தன்னைத்தானே இவர்களும் நீங்க மார்க்ஸ் அத சொன்னார்ல. தொழிலாளி வர்க்கம் இதர எல்லா வர்க்கங்களையும் ஒடுக்குமுறையிலிருந்தும், சுரண்டலிலிருந்தும் நிரந்தரமாக விடுவிப்பதன் மூலமே தன்னுடைய விடுதலையை நிரந்தரமாக்கிக் கொள்கிறது. இது இது இந்த எசன்ஸ் அதாவது எல்லாத்தையும் இதிலிருந்து கொண்டு வர்றதுனால மூலம்தான் தன்னுடைய விடுதலையை நிரந்தரமாக்கிக் கொள்கிறது. ஸோ உலகம் முழுவதும் இது வரணுங்கிறதுக்காக நம்மெல்லாம் உழைக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டான்.
அது ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வந்து காஸ்ட்ரோட ஆளுமையே நம்ம வந்து இந்த மாதிரியான நூற்றாண்டு பிறந்த எத்தனை நாள்ல தடவை வந்து கொல்ல முயற்சிச்சிருக்கு. பேச வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம கலைஞர் இருக்காரு இல்லையா? அவரு முதலமைச்சரா இருக்கும்போது காஸ்ட்ரோவுக்கா கவிதை எழுதினவர். கவிதைகள். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இல்ல. ஆனால் தன்னை ஈர்த்த உலகத் தலைவன் யாருன்னு சொன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ என்று நம்ம நடத்தின மாநாட்டில வந்து கலைஞர் வந்து கவிதை வாசிச்சாரு. அ கடந்த ஆட்சியின் போது முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலினும் கியூபாவுக்கான ஆதரவு மாநாட்டில வந்து பங்கெடுத்தாங்க. அப்போ இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்பாற்பட்டு மானுடத்தை நேசிக்கக்கூடியவர்கள்லாம் ஈர்க்கக்கூடிய தலைவராக காஸ்ட்ரோ மாறி இருக்காரு. அவருடைய அந்த கியூபா புரட்சியையும் நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு. அதேமாரி சேயோட நட்பு ரொம்ப முக்கியமான இடம். நீங்க வந்து சே கொல்லப்பட்ட பிறகு வேற ஒரு தலைவனா இருந்தானா தெரியுமா? "என் தம்பிட மாரி இருந்தான்ப்புல, தம்பிடா" அப்படின்னு ஒரு இரங்கல் பாடி தன்னை பெருமையாப்படுத்திக்கலாம். ஆனால் சேவ வந்து உலகம் முழுக்க கொல்லப்பட்ட பிறகு, என்ற புரட்சியாளனை உலகத்துக்கு முன்னால் தூக்கி வைத்தது ஃபிடல் காஸ்ட்ரோ. அந்த ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படி தூக்கி வச்சோன தான் உலகம் முழுக்க அவருடைய வரலாறு கொண்டு போச்சு. அப்போ ஒரு புரட்சியாளன், சக புரட்சியாளனை, ஒரு தோழமை சக்தியை, அவனுடைய தியாகத்தை எப்படி கொண்டாடிருக்கு என்பது நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோவிலிருந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயமா பார்க்குறது. அதே மாரி நீங்க சொன்னது போல எத்தனையோ முறை கொல்லப்பட்டுறான். சிகரெட்ல அவர் போய் சுருட்டுல கூட குண்டு வச்சு குடுத்தானுங்க. ஸ்விம்மிங் பூல்ல கொலை பண்றதுக்கு முயற்சி எடுத்தானுங்க. ஆனா எல்லாத்தையும் வந்து எதிர்கொண்டு ஒரு ஒரு ரெவல்யூஷனரி ஆப்டிமிசம் வந்து சாவர வரைக்கும் வந்து காஸ்ட்ரோ கிட்ட இருக்கு. இதெல்லாம் செஞ்சவங்க யாரு? அமெரிக்க ஏகாதிபத்தியம், ஆ உலகின் மிக பழமையான ஜனநாயகம். ஜனநாயகம். ஆமா. அவங்க இருந்து எவனாவது வந்தா, உலகின் மிக பழமையான ஜனநாயகம்னு சொல்லுவாய்ங்க. ஆனா, ஒரே ஒரு சின்ன ஊர்ல இருக்க ஆள நூத்துக்கணக்கான முறை கொல்றதுக்கு எப்படியெல்லாம் கொல்லணுமோ, அப்படியே தான் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாரி அவருடைய சினிமா பார்க்கறது, அவருடைய விளையாட்டு, லிட்ரேச்சர் இப்போ அரசியல் கட்சிக்காரன்னு பார்த்தீங்கன்னா, வந்தோன்னே பல்லு முகத்துல இறுக்கமா உட்கார்ந்திருக்காங்க. ஆமா. அவருக்கும் கேப்ரியோ கார்சியோ மார்கோஸ்க்கும் இருக்கக்கூடிய ஐயய்யோ! உறவுகள். கேப்ரியோ கார்சியோ மார்க்ஸஸ் வந்து ஒரு நூற்றாண்டு தனிமை நாவல் எழுதி முடிச்சுட்டு அவரு நடத்தின உரையாடல். இரவு முழுக்க நாவல் ஆ. படிக்கிறது, கதைகள் படிக்கிறது. அப்போ ஒரு புரட்சியாளர் என்பது என்னன்னா, ரெவல்யூஷனரி யாரு? ரெவல்யூஷனரி எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் என்பதை இந்த கிட்டத்தட்ட நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே ஒரு மனுஷன் வந்து உலகத்துல ஒரு மூலையிலேருந்து வாழ்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஒரு அது வந்து ஒரு யாரா ரெவல்யூஷனரின்னா, ஏகாதிபத்தி எதிர்ப்பு அல்லது உழைக்கும் மக்களுக்காக போராடுவது, நாட்ட வளப்படுத்துவது, எல்லாவற்றிலும் என்னன்னா மானுடத்தின் மீதான காதல். காதல். அத தாண்டி இயற்கையே. நீங்க வந்து காலநிலை மாற்றம் பத்தி நம்ம இப்ப பேசுறோம். ஆமா. ஆனா காஸ்ட்ரோ அப்பயே பேசினாரே. சான்ஸே கிடையாது. அதுவே நான்லாம் ரொம்ப கேஷுவலா தள்ளிட்டு போனது. ஆனா, அந்த மனுஷன் எப்படி பேசுறான்? நீங்க அதுதாங்க. நீங்க மானுடத்தை நேசிக்கிற தன்மையிலிருந்து தான், அப்ப இயற்கையை நேசிப்பது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஒரு ஒரு சாதாரண விஷயமா அதனால தான் இப்ப நம்ம பேசுறோம்ல, நம்ம பேசுறத பல பேரு எவ்வளோ நேரம் கேட்குறாங்க, ஒரு கூட்டத்தில கலந்து போயிடுறாங்கல்ல. மணிக்கணக்கா பேசுவாரு தெரியுமா? 8 மணி நேரம். எட் எப்படி மனுஷனால பேச முடியுது? 8 மணி நேரம் ஒருத்தன் பேசுறத விடுங்க. நிக்க முடியுமா 8 மணி நேரம் 8 மணி அசையாம நேரம் மைக்கு நிக்க பின்னாடி நிக்க. முடியுமா? அத கேட்கிறவன் இத கேட்கிறான்னா, "ஏய்! இவன் எனக்காக பேசுறான். உலகத்துக்காக பேசுறான். மானுடத்துக்காக பேசுறான்." அந்த அந்த உணர்வு இருக்குல்ல, அதுதான். இல்ல நீங்க சொன்ன அந்த வரலாறு என்னை விடுதலை செய்யும் இருக்கே, சென்னை புக்ஸ் பாலாஜி போட்டது. இப்போ வந்து பாரதி புத்தகாலயம் வந்து திருப்பி போட்டிருக்கு. நம்ம வீபா கணேசன் தான் அத மொழிபெயர்த்திருக்காரு. அவசியம் அந்த உரைய வந்து 8 மணி நேரம் அது கேட்கணுமோ இல்லையோ, அது வந்து ஏகாதிபத்தியம் உலகமயமாக்கல் அந்த உரையில கூட வந்திருக்கு. ஆனா குறைஞ்சபட்சம் அவர் நீதிமன்றத்தில பேசின வரலாறும் என்னும் விடுதலை செய்யும்ன்ற அந்த உரைய வந்து நம்ம எல்லாருமே இந்த திருப்பி வந்து ஒரு வாசிக்க வேண்டிய ஒரு அவசியமா யோசிச்சு இருக்குன்னு நான் பாருங்களேன். நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன். "ஏய்! நீ என்னடா என்னைய விடுதலை செய்றது? என்ன கெத்து தெரியுமா அது? அந்த கம்யூனிஸ்ட் கெத்து இருக்கே." நான் அந்த தலைப்பே என்னைய அப்படி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அப்பதான் புதுசா வந்தேனா கட்சிக்கு. ஓகே. வந்த சமயத்தில இத நான் வாசிச்சேன். அந்த கெத்து இருக்குல்ல, நீங்க வந்து அவனுடைய நீதிமன்றம் எல்லாம் அவன் கீழ இருக்கு. என்ன நம்பிக்கை இருந்தா தன்னுடைய தத்துவத்தின் மீதும், அப்பவும் அவன் மனித குலத்தின் மீது தான், அந்த மக்கள் மீது நம்பிக்கை வச்சு தான் சொல்றான். "நீ என்ன வேணாலும் தண்டனை குடுத்துக்கோ. வரலாறு என்னை விடுதலை செய்." வரலாறு அவனை பேசிக்கொண்டே இருக்கும். வரலாறு அவனை மனித மனங்களில் சிறைப்படுத்தி வைத்திருக்கும். நீங்க சொன்ன இந்த வார்த்தை சாவேஸும் சொல்லியிருக்காரு. வரலாறு என்னும் விடுதலை செய்யும் அந்த உரையால. ஏன்னா லத்தீன் அமெரிக்கா உங்களுக்கு தெரியும். கியூபா மட்டும் இருந்தது.
ஃபிடல் காஸ்ட்ரோவோட இன்ஸ்பிரேஷன் தான் பார்த்தீங்கன்னா, லத்தீன் அமெரிக்கா முழுக்க வந்து என்னன்னா, ஒரு முற்போக்கு ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசாங்கம்லாம் உருவாச்சு. அதில வந்து சாவேஸ் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவரா உருவானார் வெனிசுலால. அவர் கிட்டத்தட்ட அவங்க பிரதர் மாரி அவ்வளோ ஒரு தோழமை இருந்தது. ஸோ வெனிசுலா, கியூபா ஒண்ணானோன இன்னும் பல நாடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல கிட்டத்தட்ட ஏகாதிபத்திய எதிர்ப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அலையே வந்து உருவாச்சு. அப்ப காஸ்ட்ரோவோட இந்த ஈர்ப்பு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர், அல்லது ஒரு கூலி தொழிலாளி வீட்டு புள்ள சாவேஸ் மாரி யாரெல்லாம் வந்தாங்கன்னா, அவங்க ஒரு புரட்சி போராட்டம் பண்ணி அந்த அதிகாரத்துக்கு வந்து, அங்க ஒரு சோசலிசம் அல்லது அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைய வந்து என்னன்னா, சாவேஸ் உருவாக்கி இருக்கிறத நம்ம வந்து நினைவு கூற வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து சாவேஸும் இல்ல, அ காஸ்ட்ரோவும் இல்ல. ஆனால் அவங்க உருவாக்கிய வேல்யூஸ் வந்து என்னன்னா, இன்னைக்கு வியாபித்து நிக்குது. அப்புறம் சாவேஸோட விஷயம் பார்த்தீங்கன்னா, சினிமாவ வச்சு அவரு இன்டர்பிரேட் பண்ணது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டைட்டானிக் படம் வந்த டைம்ல, நான் டைட்டானிக் படத்த பார்த்துட்டு நான் வந்து டைஃபி சைதாப்பேட்ல நம்ம மணிகண்டன் தான் அங்க பகுதிச்செயலர். அப்போ ஒரு கூட்டத்தில பேசுறேன். டைட்டானிக் கப்பல்ல போச்சுன்னா, இந்த உலகம் எப்படி தெரியுமா இருக்குது? கடைசியில போயிருக்கு இப்ப இந்த ஜாக் இருக்கான் பார்த்தீங்களா? கீழ இருக்கிறவன் தான் போயிட்டு இது பண்ணிருப்பான். அதே மாரி அடித்தட்டுல இருக்கிறவங்க நம்ம இருக்கிறோம். மேல வந்து பணக்காரன்லாம் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா இருக்கானுங்க. அந்த டைட்டானிக் கப்பல் மாரி தான் நம்மோட வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பேசுறோம். ஆனா அடுத்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, ஒரு கூட்டத்தில ஃபிடல் காஸ்ட்ரோ அதே மாரி டைட்டானிக் கப்பல பத்தி, அதே மாரி வேற ஒரு முக்கியமா பேசுறாரு. அப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம். ஒரு சினிமாவ பார்த்துட்டு, உலகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள அந்த புரட்சிக்காரன் நாங்க பேசுறோம். ஒரு படம், படத்தை பற்றி அவருடைய ஒரு பதிவுகள். அப்போ ஒரு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ச்சர் இருக்கு பார்த்தீங்களா? பண்பாடு கல்ச்சுரலா வந்து என்னன்னா, அவரு அத உள்வாங்கிட்டே இருந்தாரு. இலக்கியமா, கதையா, நாடகமா, பாடலா, விளையாட்டு, ஓவியம். அப்போ ஒரு ஒரு அரசியல் தலைவன், ஒரு கம்யூனிஸ்ட் போராளி என்பது பொருளாதாரம் சார்ந்து, ஏகாதிபத்திய அரசியல் என்பது சார்ந்து, இந்த பண்பாட்டு கூறுகளை வந்து தகவமைத்துக் கொண்டு அத வந்து அந்த மக்களோடு அவர் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா? அது இந்த காலகட்டத்தில இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய அடுத்த ஒரு 75 ஆண்டுகள்ல ஒரு முற்போக்கு இயக்கங்கள் அத நம்ம உள்வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அது. அந்த போராட்ட பாரம்பரியத்த, ஒரு வாழ்வியல் அனுபவத்த வந்து நம்ம வந்து இந்த நூற்றாண்டு பிறந்த நாள் கொண்டாட்டத்தில உள்வாங்கி, நம்முடைய செயல்பாடுகள முன்னெடுப்போம். நன்றி. நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால எல்லாத்தையும் ஒரு வேண்டுகோள். இந்த நூற்றாண்டு விழா இந்த அவருடைய 10வது நினைவு தினமான நவம்பர் 15 வரை அத அனுசரிப்போம். கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். பொதுவா பார்க்குறவங்க, எங்கேயாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஒரு இடத்துல காஸ்ட்ரோன்னு ஒரு தடவ நீங்க அந்த பேர உச்சரிச்சு பாருங்க. வரலாறு அவனை எப்படி விடுதலை செய்தது என்பதை ஒரு முறை வாசித்து பாருங்க. நன்றி. நன்றி.